Good evening, everyone. Good evening, sir. Okay, start பண்ணுவோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பொசிஷன் நம்ம பார்த்துருந்தோம். இந்த பொசிஷன்ல இப்போ உங்களுக்கு என்ன சரி பிரச்சனைகள் இருந்துச்சா? நீங்க ப்ராக்டிகல் செஞ்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன சரி நீங்க செய்தி பார்க்குற நேரத்துல எரர் என்ன சரி வந்திருந்தா நீங்க அது சம்பந்தமா பேசலாம். இப்போ சில நேரங்கள்ல உங்க அவுட்புட் வந்து ராங்கா காட்டியிருக்கலாம். இல்லாட்டி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட் இல்லாம வேற எதுவும் சரி அவுட்புட் வந்திருக்குன்னு சொன்னாலும் நீங்க பேசலாம். பெரும்பாலும் நீங்க பேசியிருப்பீங்க நான் நம்புறேன். குரூப்ல இருக்கிற 1-2 பேரு நீங்க பர்சனலா மெசேஜ் போட்டு இருந்தாங்க, பேசினாங்க. இப்போ உங்களுக்கு என்ன சரி டவுட் இருக்கு மனுஷனா ஓப்பனா பேசலாமா? பிரச்சனை இல்லை. ரைட். போன கிளாஸ்ல நாம பார்த்த விஷயத்துல அப்படியே கண்டினியூ போவோம். இப்போ இதுல உங்களுக்கு தெரியும் பொசிஷன்ல நிறைய வகையான பொசிஷன் நாம யூஸ் பண்றோம். போன கிளாஸ்ல நான் பார்த்த நேரத்துல ஒரு 5 வகையான பொசிஷன் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுல முதலாவது ஸ்டாட்டிக்னு சொல்ற விஷயம், ரெண்டாவது ரிலேட்டிவா இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுது, மூணாவது ஃபிக்ஸ்ட்ல எப்படி வந்து நாம கிரியேட் பண்ணி கொள்றது, நாலாவது அப்சல்யூட்ல நாம சில விஷயங்களை பார்த்திருந்தோம். அடுத்தது இப்ப 5வது இனி பார்க்க இருக்கிற கண்டென்ட் வந்து ஸ்டிக்கிங்கிற ஒரு பொசிஷன் வந்து நம்ம எப்படி அதை யூஸ் பண்றோங்கிறது பார்க்கறதுக்கு. இப்ப போன கிளாஸ்ல நேரம் இல்லாம போனதால நான் என்ன செஞ்சேன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து நான் முடிச்சிருந்தேன். இப்ப அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சில கண்டென்ட்ஸ் வந்து அப்சல்யூட்ல பார்க்கறதுக்கு நாம என்ன செய்ய முடியும் அதையும் பார்த்து கொண்டுட்டு அடுத்த டாபிக் நான் மூவ் ஆகும். இப்ப இதுல உங்களுக்கு போன கிளாஸ்ல நான் பேசின விஷயத்தை திரும்ப பேசிக்கொள்றேன். இப்ப இந்த கிளாஸை பொறுத்த இதுல பாத்தீங்கன்னா விளங்கும் இந்த HTML கோடிங்ல 2 வகையான டிவ் டேக் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இதுல முதலாவது மெயினா கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிற அந்த டிவ் டேக்குள்ள நாம என்ன செஞ்சிருக்கிறோம்னா ரிலேட்டிவ்ங்கிற கிளாஸ் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ரெண்டாவதா ஒரு டிவ் டேக் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கிளாஸ் ரிலேட்டிவ்ங்கிற அந்த கண்டென்ட்க்கு உள்ளதான் நாம ரெண்டாவது கிரியேட் பண்ணிக்கிற இந்த கிளாஸ் இருக்குள்ள போட்டிருக்கோம் இல்லையா? இப்ப நீங்க எப்பயும் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த ரிலேட்டிவ்ங்கிற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணாம, அதாவது நீங்க பொசிஷன் ரிலேட்டிவா குடுக்காம, அதுக்குள்ள என்ன செய்ய வேணாம்னு சொன்னா, நீங்க அப்சல்யூட் வந்து கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அந்த அப்சல்யூட் கண்டென்ட் வந்து அந்த ரிலேட்டிவ் இல்லைன்னு சொன்னா, அதுல அவுட்புட்டும் உங்களுக்கு சரியான அவுட்புட்டும் உங்களுக்கு காட்ட வராது. இப்ப சில நேரங்கள்ல நீங்க ரிலேட்டிவா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி இருந்தா மட்டும், அந்த கண்டென்ட்க்குள்ள இன்னொரு கண்டென்ட் நீங்க சப்பா போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரப்போக தான் அப்சல்யூட்ங்கிற விஷயத்த நாம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? ரைட். இப்ப இந்த இடத்துல நானு அப்சல்யூட்ட உங்களுக்கு போன கிளாஸ்ல நான் செஞ்சது உங்களுக்கு விளங்கியிருக்கும் பெரும்பாலும். இல்லாட்டி நீங்க பிராக்டிகலா செஞ்சு பார்த்திருந்தாலும் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப இந்த இடத்துல நான் மேலதிகமா இன்னும் 2, 3 விஷயங்கள நான் கிரியேட் பண்ண போறேன். இப்ப உங்களுக்கு அடுத்த ஒரு டாபிக் இருக்கு என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம Z இண்டெக்ஸ் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றோங்கிற விஷயங்கள். அதாவது பிரையாரிட்டிய எத கூட குடுத்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோங்கிற விஷயத்த டிசைட் பண்றது தான் அதாவது Z இண்டெக்ஸ்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிய வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. பெரும்பாலும் நீங்க இன்டர்நெட்ல சில வெப்சைட் டவுன்லோட் பண்ணி எடுத்து உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாரி மாடிஃபிகேஷன் செய்ய போகல, டிசைனிங்ல உங்களுக்கு பெரும்பாலும் நிறைய பிரச்சனைகள் வரும். அதை எப்படி நாம சில கன்டென்ட்ஸ் கொண்டு வரது, அப்ப சில கோடிங்க பார்க்க போகல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த சிச்சுவேஷன்ல எப்படி அந்த கோடிங் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்றது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றங்கிற விஷயங்கள நீங்க கண்டினியூஸா போக என்ன செய்வீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா விலகி கொண்டு போவீங்க. அப்ப அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா Z இண்டெக்ஸ்ங்கிற ஒரு விஷயம். அது பெரும்பாலும் நேரடியா நிறைய பேருக்கு விளங்குறதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அதுல நாம எப்படி அந்த Z இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நம்ம சில கண்டென்ட்ஸை டிஸ்ப்ளே பண்ண போறோங்கிறத நான் சில எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காட்டுறேன். இப்ப போன கிளாஸ்ல நம்ம என்ன செஞ்சிருந்தோம்டா 2 டிவ் டேக் அதுக்குள்ள நான் என்ன செஞ்சிருந்தேன்டா ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரைட். இப்ப நான் என்ன செய்றேன்டா, கொஞ்சம் கவனமா பாருங்க. இதுல 2வதா உள்ளுக்கு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிற இந்த டிவ் டேக் இருக்கு தானே, அந்த டிவ் டேக்க நான் காப்பி பண்ணி எடுத்துட்டு, அதுக்குள்ள அதாவது மெயினா இருக்கிற ஒரு ரிலேட்டிவா இருக்கக்கூடிய அந்த கிளாஸுக்குள்ள இப்ப நான் என்ன செய்றேன்டா 2 அது 3வது இதுக்குள்ள கவனமா பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். 3 அப்சல்யூட் கண்டென்ட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இதுல இந்த ஒன்று டிஸ்ப்ளே பண்ணப்படுது. இந்த 2வதா ஒன்று இருக்கு. இதுக்குள்ள 3வதா ஒன்று இருக்கு. இப்ப இதுல நான் என்ன செய்றேன்டா, இது அப்சல்யூட் 1ங்கிற கிளாஸ் உண்டும். இதுக்கு அப்சல்யூட் 2 என்ற கிளாஸ் உண்டும். இதுக்குள்ள அப்சல்யூட் 3ங்கிற கிளாஸ் உண்டும். நான் என்ன செய்றேன்டா போட்டு கால் பண்றேன். இப்ப இத கால் பண்ணதுக்கு அப்புறமா இத சேவ் பண்ணி விடுறேன். இப்ப இதுல நீங்க அவுட்புட்ட பார்த்தீங்கன்னு உங்களுக்கு விளங்கும். அவுட்புட் வரல ஏன்னு சொன்னா, அப்சல்யூட் 1ன்னு சொல்லி நான் மாத்திருக்கிறேன் இல்லையா? அப்ப இந்த கிளாஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன செய்யணும்டா, இந்த அப்சல்யூட்ங்கிற கண்டென்ட் அது அப்சல்யூட்ட நீங்க கால் பண்ண போகல கவனமா இருக்கணும். அப்சல்யூட் 1, 2, 3ன்னு சொல்லி தான் நீங்க என்ன செஞ்சிருக்கணும். கிளாஸஸ் நேம் வந்து செட் பண்ணிருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல அப்சல்யூட் 1 இருக்கு, இங்க அப்சல்யூட் இருக்கு. அப்ப இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து பிரச்சனை ஒன்று இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, இந்த இடத்துல அந்த ஸ்பெல்லிங் வந்து கரெக்ட் பண்ணிட்டு நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணலாம். இப்ப நான் என்ன செய்றேன்னா, அதை காப்பி பண்ணி எடுத்துக்கொள்றேன்.
இதுல இப்ப நாம் அங்க 3 அப்சல்யூட் 1 2 3 சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் இப்ப என்ன செய்றேன்னா ஏற்கனவே இருந்த கோடிங்ல ஒரு சேஞ்சஸுமே இல்ல. நான் அப்படியே தான் வச்சிருக்கிறேன். இதுல நான் அப்சல்யூட்ட மட்டும் நான் என்ன செய்றேன்னா காப்பி பண்ணி எடுத்து நான் எக்ஸ்ட்ராவா 2 அடிஷனலா போட்டுக்கொள்றேன். இப்ப இதுல மேல ஒன்று இருக்கு, நடுவுல ஒன்று இருக்கு, கீழ ஒன்று, மொத்தமா 3 இருக்கு. இப்ப இதுல நான் நேம வந்து செட் பண்ணிக்கொள்றேன்னா, முதலாவதுல அப்சல்யூட் 1 நான் குடுத்துக்கொள்றேன். 2வதுல அப்சல்யூட் 2 ஒண்ணு குடுக்குறேன். 3வதுல அப்சல்யூட் 3 ன்னு குடுத்துட்டு இப்ப நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த 3மே ஒரே கோடிங்க காட்டுறதால, இந்த இடத்துல அவுட்புட்டுமே என்ன நடக்குது? இந்த 3 டெக்கும் ஒரே பொசிஷன தான் காட்டிக் கொண்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த ஒரு பாக்ஸ் தான் அவங்க டிஸ்ப்ளே பண்ணினேன்றாலும், இதுல உண்மையிலேயே அவங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றது மொத்தமா 3 பாக்ஸஸ் இருக்கு. இப்ப நான் என்ன செய்றேன்டா, இந்த இடத்துல அந்த 2வது பாக்ஸ கொஞ்சம் கீழ இறக்கி கொள்றதுக்காக வேண்டி, இப்ப இதுல டாப்ல ஒரு 50 தானே காட்டியிருக்கிறேன். இந்த 50 வந்து நான் ஒரு 70 மாத்தி விடுறேன். அப்சல்யூட் 2ங்கிற கன்டென்ட் நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ண பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அந்த 2வது கன்டென்ட் அந்த பாக்ஸ் கொஞ்சம் கீழ இறங்கி இருக்கிறது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா விளங்கும். சரிங்களா? இப்ப நான் 3வது என்ன செய்றேன்டா, 3வது இன்னும் கொஞ்சம் கீழ இறக்கினாண்டா கிளியரா விளங்கும். இருந்தாலும் இந்த முதலாவது பாக்ஸுக்கும் 2வது பாக்ஸுக்கும் நடுவுல கொஞ்சம் கிராஸ் ஆகி வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு கிளியரா விளங்குங்கிறதுக்காக வேண்டி, இந்த 50ங்கிற ரைட்ங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டி என்ன செய்றேன்டா, ஒரு 70க்கு நான் குடுத்துக்கொள்றேன். இப்ப நீங்க பாருங்க, 3வது பாக்ஸ் கொஞ்சம் இருக்கிற பாக்ஸ்ல இருந்து 3வது பாக்ஸ் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகி காட்டப்படும். சரிங்களா? அது கொஞ்சம் நான் நடுவுக்கு எடுத்துக்கொள்றேன். அப்ப இன்னும் கொஞ்சம் கீழ நான் பண்ணிக்கணும். அதுக்காக வேண்டி டாப்ப வந்து நான் என்ன செய்றேன், இதையும் ஒரு 70க்கு குடுத்துட்டு நான் சேவ் பண்றேன். ரைட். இப்ப இதுல 2மே ஒரே ஹைட்ல இருக்க போகலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? அப்ப நான் 2வது பாக்ஸ வந்து நான் கொஞ்சம் என்ன செய்றேன், 90க்கு குடுத்துட்டு சேவ் பண்றேன். ரைட். இப்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்ப 3 பாக்ஸையும் நீங்க ஒரே டைம்ல உங்களுக்கு வியூ பண்ணக்கூடிய மாரி இருக்கும். யாருக்கும் இதுல விளங்குது இல்ல, கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருக்கு அப்படின்னு சொன்னா பேசுங்களேன். அதுக்கு ஏத்த மாரி நம்ம செஞ்சு கொண்டு போகலாம். பிரச்சனை இல்ல. ரைட். இப்ப இதுல நான் மொத்தமா 3 டிவ் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த 3 டிவ் டேக்குக்கும் 3 அப்சல்யூட் கன்டென்ட் கிரியேட் பண்ணி, உங்களுக்கு 3 லொகேஷன்ல செட் பண்ணப்பட்டிருக்கு. இது டாப் 50 ரைட் 50ல உண்டு. 2வது டாப் 90ல ரைட் 50ல ஒன்று இருக்கு. 3வது ரைட் 70 டாப் 70ல நான் என்ன செஞ்சிருக்கிறேன். ஒரு கன்டென்ட் வந்து நான் டிஸ்ப்ளே பண்றேன். இந்த 3 கன்டென்ட்டையும் இன்னும் கொஞ்சம் நான் பேக்கிரவுண்ட் ஒண்ணு குடுத்துக்கொள்றேன். அதுல கலர வந்து ஃபில் பண்ற மாதிரி. சரிங்களா? இப்ப அப்சல்யூட் மிஸ் டாக் அபவுட் பொசிஷன் ஸ்டிக்கி. ஓகே வெயிட் பண்ணுங்க. இந்த கன்டென்ட் முடிச்சுட்டு அதத்தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் இந்த இடத்துல அப்சல்யூட்ல தான் அந்த 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 டாபிக்க வந்து பேசணும். அது முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் ஸ்டிக்கிய ஸ்டார்ட் பண்ணுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். ரைட். அப்சல்யூட் 1ல இப்ப நான் என்ன செய்றேன்னா, ஒரு பேக்கிரவுண்ட் ஒண்ணு கலர் ஒண்ணு செட் பண்ணிக்கொள்றேன். இப்ப உங்களுக்கு தெரியும் இதுல பேக்கிரவுண்ட் கலர் இருக்கு இல்லையா? அப்ப பேக்கிரவுண்ட் கலர குடுத்துட்டு, இதுல நான் ஒரு கலர செட் பண்றேன். ப்ளூன்னு ஒரு கலர் இருக்கு. நான் குடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். அப்சல்யூட் 1க்கு ப்ளூ கலர் பேக்கிரவுண்ட் ஒண்ணு அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. 2வதுக்கு நான் ஒரு பேக்கிரவுண்ட் கலர வந்து நான் செட் பண்ணி எடுக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு ரெட் கலர குடுத்துட்டு சேவ் பண்றேன். 2வது பாக்ஸுக்கும் பேக்கிரவுண்ட் கலர் ஓகே. 3வது பாக்ஸ் வந்து நான் ஒரு கிரீன் கலர் அப்ளை பண்றேன் பேக்கிரவுண்ட் கலருக்கு. சரிங்களா? இப்ப குடுத்துட்டு கிரீன குடுத்துட்டு நான் சேவ் பண்ணி விடுறேன். ரைட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா விளங்கும். இதுல மொத்தமா 3 பாக்ஸஸ் இருக்கு. இதுல முதலாவது ப்ளூ கலர் காட்டுது. 2வது ஆ இதுல பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு. 3வது கிரீன் கலர்ல இருக்கு. இந்த 3யும் வந்து இப்ப நாம டிசைட் பண்ணணும். எந்த பாக்ஸ் வந்துக்கு நீங்க பிரையாரிட்டிய கொஞ்சம் கூட குடுத்து, யார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்க்கு டிஸ்ப்ளே பண்ணணும் என்கிற விஷயத்த டிசைட் பண்றதுக்கு ஒரு பர்ப்பஸா தான் நம்ம என்ன செய்வோம்னா, Z இண்டெக்ஸ் என்கிற அந்த ப்ராப்பர்ட்டிய வந்து நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? பெரும்பாலும் நீங்க சில கன்டென்ட் கிரியேட் பண்ண போகல சரி, இல்லாட்டி நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க சில வெப்சைட்ல கோடிங்க பார்க்க போகல. அதுல Z இண்டெக்ஸ்ங்கிற விஷயத்த யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒண்ணுமே இல்ல. நாம ஒரு கன்டென்ட் டிஸ்ப்ளே பண்ண போகல, அந்த கன்டென்ட் பிரையாரிட்டி எது பெஸ்ட்க்கு டிஸ்ப்ளே பண்ணணும்ங்கிற டிசைட் பண்ற விஷயங்களே நாம என்ன செய்யும்? இந்த செட்டிங் இண்டெக்ஸ் யூஸ் பண்றதானே பார்க்க இயலும். இப்ப இதுல நீங்க பாருங்க, உங்களோட கண்ணுக்கு இதுல முதலாவதா டிஸ்ப்ளே பண்ற கம்ப்ளீட்டான பாக்ஸ் என்ன கலர்ல டிஸ்ப்ளே ஆகுது? பேசுங்க. Green, கிரீன் வந்து என்ன? green. 2வது என்ன கலர்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது? அதாவது கிரீனுக்கு பின்னாடி 2வதா இருக்கிற கலர் எது? ரெண்டாவது போத்தா ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் இருக்குது சார். நோ. நாட் போத் ஆர் ஈக்குவல். இந்த நல்லா ரெண்டும் பாருங்க. ரெட் கலர் 2வதா இருக்கு. ஏன்னடா இந்த பாக்ஸ்ல சரியான அந்த ஏரியாவ பாருங்க. நீங்க ப்ளூ கலர் பார்க்க போகல. விட்த் ஓகே. ஆனா ஹைட்ட பார்க்க போகல. மத்த 2 பாக்ஸஸ்ல ஹைட்ட விட கொஞ்சம் குறை இருக்கு ப்ளூக்கு. ரைட் ரைட் அப்படின்னு ரைட். சொன்னா, அப்ப 2வதா டிஸ்ப்ளே பண்ற கன்டென்ட் வந்து ரெட் கலர். 3வதா ரெட் இருக்கிறது ப்ளூ இருக்குது. 3வது ப்ளூ இருக்கு. ரைட். இப்ப நீங்க அப்சல்யூட்ட யூஸ் பண்ணி சில கன்டென்ட்ட நீங்க என்ன செய்றீங்கன்னா, டிஸ்ப்ளே பண்றீங்க. டிஸ்ப்ளே பண்ண போகக்குள்ள உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். இப்ப எனக்கு எந்த விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு கன்டென்ட்ட டிஸ்ப்ளே பண்ணணும். ஆனா, அந்த கன்டென்ட் வந்து பின்னுக்கு போயிருக்கு. நீங்க அப்சல்யூட்ல டிஸ்ப்ளே பண்ண போகக்குள்ள அந்த பிரச்சனை உங்களுக்கு வரும்.
அவ பின்னுக்கு இந்த கண்டனை எப்படி நம்ம ஃபார்வார்டுக்கு கொண்டு வர இப்ப நீங்க பாத்துருப்பீங்க நிறைய இப்ப போட்டோஷாப் இருக்கட்டும் நிறைய கண்டென்ட் டாக்குமெண்ட்ஸ்ல சரி சில நீங்க ஷேப்ஸ் சில ஒரு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஃப்ரண்ட்டுக்கு நீங்க ஃபார்வார்டா கொண்டு வரதுக்கு நீங்க என்ன செய்யணும்டா சில மெத்தடை வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க இதனால நம்ம கோடிங்கை பொறுத்த வரைக்கும் அதுக்காக வேண்டி நம்ம சில கண்டென்ட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ரைட் இப்போ நான் இதுல என்ன செய்யறேன்டா இப்போ இதுல வந்து ஆக பின்னுக்கு சரியான பெக்வார்ட் சைடு பெக் சைடு இருந்து பார்க்க போக்குல பெக்வார்டா இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டா ப்ளூ கலர் வந்து டிஸ்பிளே பண்ணப்படுது அவர் அப்சல்யூட் ஒன்னுங்கிற அந்த சிஎஸ்எஸ் கோடிங்கால ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா அப்ப நான் என்ன செய்யறேன்டா அதுக்குள்ள போயிட்டு நான் Z இண்டெக்ஸ்ங்கிறத வந்து நான் டைப் பண்றேன் இந்த ப்ராப்பர்ட்டியை டைப் பண்ண போக்குல பாருங்க அந்த Z டேஷ் இண்டெக்ஸ் சொல்லி போட்டு காட்டி ஒரு வேல்யூ வந்து எனக்கு டைப் பண்ணது காட்டப்படுது இதுல பெரும்பாலும் டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ செட் பண்ணி வச்சிருப்பாங்க -1 இருக்கும் சரிங்களா இப்ப -1ன்னு சொன்னா ஒண்ணும் இல்ல அந்த இடத்துல அந்த வேல்யூன்னு செட் பண்ணி வச்சுக்கிறாங்க அது மட்டும்தான் அது மத்தபடி அந்த வேல்யூவுக்கு எந்த விதமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மீனிங் ஒன்று இல்லை இப்போ இந்த இடத்துல -1ன்னு சொன்னா எல்லாத்தையும் விட பின்னுக்கு இருக்கணும்ங்கிறத காட்டுறதுக்காக தான் -1 யூஸ் பண்ணுவாங்க இப்ப நான் என்ன செய்யறேன்டா இதுக்கு ஒரு வேல்யூ ஒன்று செட் பண்ணி கொள்றேன் இந்த இடத்துல மைனஸ்ல கொடுக்காம இதுக்கு 3ங்கிற வேல்யூவை வந்து நான் பாசிட்டிவ்ல காட்டுறேன் சரிங்களா Z index equal to 3ன்னு சொல்லி காட்டிட்டு இப்போ நான் சர்வ் பண்றேன் இப்போ சர்வ் பண்ணதுக்கு நீங்க அவுட்புட்டை பார்த்துக்கிச்சுன்னா உங்களுக்கு விளங்கும் அந்த ப்ளூ கலர் வந்து இப்போ ஃபார்வர்டுக்கு வந்திருக்கு இப்ப ப்ளூ கலர் ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கு கிரீன் ரெண்டாவது இருக்கு மூணாவது ரெட் இருக்கு இப்ப எனக்கு ரெட்டை ரெண்டாவத கொண்டு வரணும் ஆனா ப்ளூ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இந்த அப்சல்யூட்ல கொடுத்துருக்கிற இந்த Z இண்டெக்ஸ்ல வேல்யூவை வச்சுக்கொண்டு தான் டிசைட் பண்ணணும் இப்ப மூணாவது எங்கிறால் பெருசு தானே அந்த பெரிய வேல்யூவை நான் கொடுத்துருக்கிறதால அந்த இடத்துல மூணாவது வேல்யூ வந்து அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னா டிஸ்பிளே பண்ணப்படுது அப்ப இந்த இடத்துல நீங்க ரெட்டை கொண்டு வரணும்னா அதுக்கு நீங்க Z இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிட்டு மூணை விட கொஞ்சம் சின்னதா இருக்கிற வேல்யூ வந்து நம்பர் 2 நீங்க 2 கொடுத்துட்டு இப்ப சேவ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்டா அந்த ரெட் வந்து இப்ப என்ன செஞ்சிருப்பா உங்களுக்கு வந்திருக்கு இப்ப மத்த வந்து என்ன கேட்டீங்கன்னா கிரீன் கலர் வந்து டிஃபால்ட்டா வந்து -1ல இருக்கும் இல்லாட்டி டிஃபால்ட்டா -1ல இருக்கும் நீங்க என்ன செய்யலாம் இதுக்கு வந்து நீங்க வெலோடு கொடுத்தே ஆகணும்னு சொன்னா நீங்க 1ங்கிற வேல்யூ வந்து கொடுத்துக்கொள்ளலாம் இப்ப 1ங்கிற கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டு இப்ப எனக்கு இந்த சேஞ்ச் ஆகல இப்ப நீங்க இப்ப கிரீனை கொண்டு வரணும் மத்த ரெண்டையும் மாத்த கூட அப்படின்னு சொன்னா நம்ம இதுக்கு என்ன வேல்யூ செட் பண்ணணும் கிரீனுக்கு 4 போட்டா ஓகே இருக்குமா சார் ஓ நம்ம போன் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்கும் அது முன்னுக்கு வந்துடும் சரிங்களா அப்ப இந்த இடத்துல நீங்களும் தானே அப்சல்யூட் கண்டென்ட் வந்து நீங்க உங்களோட கோடிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்றீங்க இப்ப பெரும்பாலும் நீங்க இந்த அப்சல்யூட் வந்து யூஸ் பண்றது இப்ப இந்த இடத்துல நான் டிம் டெக்கை யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள கலர் ஃபில் பண்ணிட்டு நான் காட்டுறேன் இது வந்து உண்மையான ரீசன் இல்ல இப்ப நீங்க வந்து என்ன செய்வீங்கன்னா சில இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி சில டயக்ராம் வந்து யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் எழுத்துக்களா இருக்கட்டும் எது என்ன வேணாலும் கண்டென்ட் இருக்கட்டும் அந்த கண்டென்ட் வந்து இன்னொரு கண்டென்ட்டோட க்ளோஸ் அது ஒரு இன்டர் கனெக்ட் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகுது அப்படி ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொன்னா மட்டும் நீங்க என்ன செய்யுங்க இந்த இடத்துல இந்த அப்சல்யூட் கண்டென்ட் யூஸ் பண்ணுவீங்க அந்த இடத்துல நீங்க அந்த Z இண்டெக்ஸ்ங்கிற அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்ப சில நேரங்கள்ல வேற வேற தேவைகளுக்காக நான் Z இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவேன் அதை பின்னால வந்து நாம என்ன செய்ய முடியும் யூஸ் பண்ண போக்குள்ள பார்ப்போம் இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு அந்த Z இண்டெக்ஸ் வந்து என்ன பர்பஸுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணப்படுதுங்கிறது கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் ஓகேயா ஓகே எல்லாருக்கும் ஓகே தான் எனக்கு ஓகே ஓகே ரைட் ஓகே தேங்க்ஸ் இப்ப மத்த யாருக்கும் சரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னா பேசுங்க பேச கஷ்டம்னாலும் மெசேஜ் போடுங்க பிரச்சனை இல்லை ரைட் இப்ப அப்சல்யூட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்த கண்டென்ட் வந்து இவ்வளவுதான் இப்ப இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு அப்சல்யூட் மட்டும் இல்ல இப்ப நான் என்ன செஞ்சிருந்தேன் 2-3 அப்சல்யூட் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அது ஒன்று இன்னொன்று இன்டர் கனெக்ட் ஆகிற மாதிரி நான் என்ன செஞ்சிருந்தேன் இண்டெக்ஸ் செக்ஷனோட அது ரெண்டும் இண்டெக்ஸ் செக்ஷன் சொல்லுவோம் இல்ல நீங்க செட் படிச்சிருப்பீங்க மேத்ஸ்ல அந்த ரெண்டுமே கனெக்ட் ஆகிற விஷயங்களை பார்ப்போம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் 2-3 விஷயங்கள் வந்து இன்டர்செக்ட் ஆகுது நீங்க என்ன செய்யலாம் இந்த இடத்துல நீங்க அந்த அப்படியான கண்டென்ட் டிஸ்பிளே பண்ண போகலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே பண்ணலாம் ரைட் இப்ப இதுல வந்து அவ்வளவு மெத்ஸ் நாலேஜ் எல்லாம் ஒண்ணும் இல்லை ஆனா நீங்க பின்னால ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய மெத் வந்து நம்ம யூஸ் பண்ணும் அதில் நீங்க நிறைய விஷயங்கள் பர்சனலா யோசிச்சு சொல்ல வேண்டியிருக்கும் அந்த டைம்ல அதை பார்ப்போம் ரைட் இப்ப இதுல அப்சல்யூட் கண்டென்ட் இதோட நான் முடிச்சு கொள்றேன் இப்ப நாம அடுத்த பார்ட் நான் மூவ் ஆறேன் STK சரிங்களா ரைட் இப்ப ஆல்ரெடி நான் கிளாஸஸ் வந்து கிரியேட் பண்ணது அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் கீழே என்ன செய்யறேன்னா இன்னொரு டிவ் டெக் ஒன்று செப்பரேட்டாக கிரியேட் பண்ணி கொள்றேன் சரிங்களா ரைட் இப்போ இந்த டிவ் டெக்குக்கு இப்போ நான் ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்றேன் இந்த கிளாஸுக்கு ஒரு நேம் செட் பண்றேன் ஸ்டிக்கி இப்போ நான் கண்டென்ட் சர்வ் பண்ணி விடுறேன் இப்போ இதுல மொத்தமா நிறைய டிவ் டெக் இருந்தாலும் இப்போ நான் செப்பரேட்டாக ஒரு டிவ் டெக்கை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் கீழே இருக்கேன் இப்போ இந்த டிவ் டெக்கை மட்டும் டார்கெட் பண்ணி நான் இப்போ என்ன செய்ய போறேன் சில கண்டென்ட் வந்து நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன் இப்போ
ரைட். இப்போ இதுல கீழே வந்துட்டு ஆல்ரெடி நான் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தேன். அதுல ஃபிக்ஸ்டுன்னு சொல்லி ஸ்டிக்கின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதை காப்பி பண்ணி எடுத்துக்கொள்றேன். இந்த ஸ்டிக்கிங்கிறது நீங்க மீனிங்ஃபுல்லா இந்த இடத்துல நேமுக்காக ஸ்பெல்லிங்கோட சரியா கொடுக்கணும் இல்ல. சில நேரங்கள்ல உங்களுக்கு பிரச்சனை வரும் எங்கிறதுக்கான லென்த்தான கீவேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா சில நேரம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க அதை அப்படியே காப்பி பண்ணி வந்து போட்டு விட்டுருங்க. ஏன்னா இந்த இடத்துல கிளாஸ் தானே கால் பண்ணீங்க. இங்க இருக்கிற லெட்டர்ஸும் அங்க இருக்கிற லெட்டர்ஸும் ரெண்டுமே ஓகே இருக்கும். மெச் ஆகும்னு சொன்னா அந்த இடத்துல ஓகே இருக்கு. ரைட். இப்போ நான் என்ன செய்யறேன்னா ஸ்டிக்கி என்கிற அந்த கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த கிளாஸுக்குள்ள இப்போ நான் அடுத்த பொசிஷன் அதாவது நம்ம கடைசியா பார்க்க இருக்கிற ஸ்டிக்கி என்கிற அந்த கண்டென்ட்குள்ள நான் மூவ் ஆறேன். இப்போ இதுக்குள்ள முதலாவது விஷயம் நான் என்ன செய்யறேன்டா பொசிஷன் வந்து நான் கொடுக்குறேன். பொசிஷன் கொடுத்துட்டு இதுக்குள்ள ஸ்டிக்கி என்கிற அந்த கண்டென்ட் வந்து நான் கொடுத்து கொள்றேன். சரிங்களா? ரைட். இப்ப இன்னொரு விஷயத்தை நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க. இதுக்குள்ள இன்னொரு ஸ்டிக்கி காட்டப்படுது பாத்தீங்களா? வெப்கிட் ஸ்டிக்கின்னு சில ஒரு விஷயம் காட்டப்படுது. இது நீங்க சில நேரங்களில் ப்ரௌசர்ஸ் வந்து யூஸ் பண்ண போக்குல 2 வகையான ப்ரௌசர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஒன்று வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிற இந்த இடத்துல பிரேவ் ப்ரௌசருங்கிற ஒரு ப்ரௌசர் நான் யூஸ் பண்றேன். நீங்க கூகுள் குரோம் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து யூஸ் பண்ணிடலாம். வித்தியாசமான நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல யாராச்சும் ஒருத்தர் வந்து நீங்க சஃபாரி ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த சில நேரங்கள்ல இப்ப நான் கொடுத்துக்கிற ஸ்டிக்கிங்கிற அவுட்புட் அந்த சஃபாரி ப்ரௌசருக்கு காட்டாது. நீங்க அந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்யணும்னா அந்த வெப்கிட் ஸ்டிக்கிங்கிற இந்த இருக்கிற ப்ராப்பர்ட்டியோட வெலுவத்தை நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும் அசைன் பண்ண வேண்டியிருக்கும். பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா 2 வெலுவையும் அசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப இப்படி காட்டுறதால ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க 2 வேலையும் காட்டி போட்டு நீங்க சேவ் பண்ணி விட்டீங்கன்னு இப்ப குரோம் யூஸ் பண்ற ஆளுக்கு இந்த பொசிஷன் ஸ்டிக்கிங்கிற கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணப்படும். பொசிஷன் வெப்கிட் ஸ்டிக்கிங்கிற அந்த கண்டென்ட் வந்து நீங்க கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா யாராச்சும் ஒருத்தர் அந்த சஃபாரி வந்து யூஸ் பண்ணிட்டு டிஸ்பிளே பண்றாருன்னு சொன்னா அவருக்கு அந்த கண்டென்ட் லோட் ஆகிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே பண்ணப்படும். எப்பயும் வந்து நீங்க என்ன செய்யணும்னா பாசிபிலிட்டிஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணித்தான் நீங்க கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி டிஸ்பிளே பண்ற மாதிரி ரெடியா எடுத்துக்கொள்ளுங்க. எந்தெந்த வகையான பிரச்சனைகள் எல்லாம் வரலாம் என்கிற விஷயங்களை ஆல்ரெடி நீங்க என்ன செய்யணும் முன்கூட்டியே ஒரு தீர்மானிச்சு வச்சுக்கொள்ளணும். நீங்க இந்த பிள்ளைகள் வரலாம் வந்தா அந்த யூசருக்கு எப்படி செய்யணும் இந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ணப்படணும். இதே மாதிரி தான் நான் போன கிளாஸ்லயும் பேசியிருந்தேன். நம்ம டிஸ்பிளே பண்ண போக்குல அந்த கண்டென்ட் பெருசு சின்னதாக போக்குல ஒவ்வொரு மொபைல் போன் டிவைஸ் டேப்லெட் டிவைஸ் லெப்பி ஸ்கிரீன்ல பெரிய பெரிய ஸ்மார்ட் போர்ட்ல அப்படியான கண்டென்ட் டிஸ்பிளே பண்ண போக்குல அதுக்கு எப்படி ஸ்கிரீன் சைஸை வந்து செட் பண்றது எல்லாம் வந்து நாம என்ன செய்யணும் ப்ரீ டிஃபைன் பண்ணி நமக்கு அதுக்கேற்ற மாதிரி தீர்மானித்து வச்சுக்கொள்ளணும். அந்த இடத்துல நம்ம டிஸ்பிளே பண்ண போகல ஈஸியா இருக்கும். சரிங்களா? ரைட். இந்த இடத்துல நான் பொசிஷன் ஸ்டிக்கி கொடுத்துட்டேன். இப்போ மேலே இருக்கிற கண்டென்ட் வந்து எனக்கு தேவைப்படாது. ஏன்னா இப்போ நான் வந்து அவங்களை கிளாஸ்ல இப்போ ஒரே ஒரு ப்ரௌசர் தான் யூஸ் பண்றேன். அதால இந்த இடத்துல எனக்கு அந்த கண்டென்ட் தேவை நான் அதை எடுத்து விட்டு நீங்க கரெக்டாக நீங்க டைப் பண்ண போகல அந்த கண்டென்ட் சேர்த்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் மற்ற சேர்த்த மாதிரி. சரியா? ரைட். இப்போ இந்த ஸ்டிக்கி எங்க கண்டென்ட் வந்து இப்போ எப்படி இது ஒர்க் ஆகும்னு சொன்னா ஒண்ணும் இல்லை. இப்ப நான் என்ன செய்யறேன்டா இதுக்குள்ள நிறைய கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணப்படுது. இருந்தாலும் இப்ப நான் இந்த ஸ்டிக்கி கீழே வந்து என்ன செய்யறேன்டா 2-3 பேராகிராஃப் டேக்க வந்து நான் யூஸ் பண்றேன். பேராகிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள லோரமா வந்து போட்டுக்கொள்றேன். அதே மாதிரி இன்னும் ஒரு பேராகிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்றேன். இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். ரைட். இப்போ சேவ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க பாருங்க இதுவும் ஸ்பேஸ் போதாம இருக்கு. நான் கொஞ்சம் ரைட் சேவ் பண்றேன். ரைட். இப்போ எனக்கு ஓகே. இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும். இப்போ இதுக்குள்ள நிறைய கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ணப்படுது. சரிங்களா? இப்போ நான் இப்போ ஸ்டிக்கி எங்க இருக்குன்னு கேட்டா எல்லா பேராகிராஃபுக்கும் மேல இருக்கு. அதாவது இந்த பாக்ஸுக்கு கீழே பேராகிராஃபுக்கு மேல அந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்றேன். இப்போ இந்த இடத்துல தான் நான் என்ன செய்யறேன் ஸ்டிக்கியை வந்து அப்ளை பண்றேன். இப்போ ஸ்டிக்கியை காட்டுறதுக்கு இப்போ நான் என்ன செய்யறேன் ஏற்கனவே நாம செஞ்ச மாதிரி இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். இப்போ எனக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று தேவைப்படுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ நான் மேலே இருக்கிற கண்டென்ட்ல ஒரு பாக்ஸ் தூக்கிட்டு வரேன். இதில் பொசிஷன் ஃபிக்ஸ்டன் இருக்கு. ரைட். இதில் ஹைட் வித் இருக்கு. பொசிஷன் இருக்கு. பொசிஷன் தேவையில்லை. இந்த கோடிங் அப்படியே தூக்குறேன் பாருங்களேன். தூக்கிட்டு வந்து இந்த ஸ்டிக்குள்ள போட்டு வர்றேன். இப்போ எனக்கு இந்த அப்சல்யூட் தேவையில்லை. நான் அப்சல்யூட் எடுத்து வர்றேன். மற்றபடி ஹைட் இருக்கு வித் இருக்கு. இதுல 500 இருக்கு. நான் என்ன செய்யறேன் ஒரு 200 மாத்தி விடுறேன். ரைட். இப்போ நான் சேவ் பண்றேன். இப்போ இதுல உங்களுக்கு பார்க்கையிலும் ஒரு பாக்ஸ் ஒன்று டிஸ்பிளே பண்ணப்படுது இல்லையா? இப்போ இந்த பாக்ஸ் தான் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா எனக்கு பிரச்சனையா வரப்போகுது. கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்போ இதுல நான் ஸ்க்ரோல் பண்ண போக்குள்ள அவுட்புட்ல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ணப்படுது. சரிங்களா? இதுக்கு இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பேராகிராஃப் போதும். நான் இன்னும் 2-3 பேராகிராஃப் ஆட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஸ்டிக்கியை டிஸ்பிளே பண்ணி பார்க்கறதுக்கு எனக்கு கண்டென்ட் போதாம இருக்கு. அதனால ரைட் இப்போ சேவ் பண்றேன். ரைட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா விளங்குஞ்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டிக்கியை நான் யூஸ் பண்ணிட்டு இப்போ இந்த கண்டென்ட் டிஸ்பிளே பண்ண போக்குல இந்த இடத்துல ஒரு பிரச்சனை எனக்கு வருது என்னன்னு சொன்னா கண்டென்ட் மேல போகல இந்த பாக்ஸும் சேர்ந்து என்ன செய்யுதுன்னா மறைத்தான். இந்த கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க.
இப்போ எனக்கு டிஸ்ப்ளே பண்ண போக்குள்ள இன்னொரு விஷயம் சில எஃபெக்ட்டை வந்து நான் கொடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் செஞ்சு முடிச்சுட்டு அவனை வேணங்கும். இப்போ பார்டர் ஓகே, பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கொள்றதுக்கான ஹைட் வீட் பார்டர்லாம் நான் கொடுத்திருந்தேன். இப்போ அதால எனக்கு ஒரு பெர்ஃபெக்டான பாக்ஸ் ஒன்று டிஸ்ப்ளே பண்ணப்படுது. இப்போ அடுத்த கண்டென்ட் வந்து நான் என்ன செய்யறேன்னா டாப்ங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அதுக்கு நான் 0 ப்ராப்பர்ட்டி அந்த வேல்யூ வந்து அசைன் பண்றேன். இப்போ சர்வ் பண்ணி விடுறேன். இப்போ எஸ்டிக்கு கொடுத்துட்டு டாப் 0 கொடுத்துட்டு இப்போ நான் சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அவுட்புட்ல நீங்க பாத்துக்கிச்சுன்னா அவங்களை விளங்கும் இது டாப்புக்கு மூவ் ஆகல. எப்ப இது டொப்புக்கு மூவ் ஆகணும்னு சொன்னா நான் ரிலேட்டிவ் எப்போ கொடுக்குறனோ பொசிஷன் ரிலேட்டிவா இருக்கக்குள்ளதான் நீங்க டாப் கோடிங் கொடுக்குறதோ ரைட்டோ லெஃப்டோ கொடுக்குறதோ தலைவை நின்று அந்த மூவ் ஆகும். இப்ப பொசிஷன் ஸ்டிக்கில இருக்க போக்குள்ள நீங்க டாப் கொடுத்தீங்கன்னு சொன்னா இதுல எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு சொன்னா இப்ப நீங்க பாருங்க இதுக்கு பேக்ரவுண்ட் கலரை நான் கொடுத்து கொண்டு வரேன். பேக்ரவுண்ட் கலரை கொடுத்துட்டு இதுக்கு ஒரு வயலட் கலரை கொடுத்துட்டு சேவ் பண்ணி விடுறேன். இப்ப நீங்க பாருங்க நான் இதை சேவ் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேல கொண்டு போறேன் பாத்தீங்களா இதுல அவுட்புட் எனக்கு இப்ப நான் டிஸ்பிளே பண்ண போக்குள்ள ஓகே. இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா மேல உயர்த்த எனக்கு எப்ப டாப் 0ல போயிட்டு அட்டச் ஆகுதோ அதுக்கப்புறமா அது என்ன செய்யாதுண்டா ஹைட் ஆகாது. அதாவது இடத்த பிடிச்சு கொண்டு அப்படியே இருந்து கொண்டு விளங்குதா உங்களுக்கு ஸ்கிரீன்ல? இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்கிரீன்ல ஸ்டிக் பண்ணி வைக்கிற மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று ஒட்டி வச்சுட்டோம்னு சொன்னா எப்படி அந்த இடத்த பிடிச்சு கொண்டு அப்படியே இருக்குமோ இப்ப நான் ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி அந்த மேல இருக்கிற கண்டென்ட் என்ன செய்யணும் அப்படிதான் இருக்க போகுது. இப்ப போன கிளாஸ்ல ஒருத்தர் வந்து என்ன கேட்டாங்க இப்ப நாம டிஸ்ப்ளே பண்ண போக்குல இப்ப சில மெனு வந்து மேல டாப்ல இருக்கும். யாராச்சும் ஸ்க்ரோல் பண்ண போக்குல அந்த கண்டென்ட் வந்து மேல போக்குல அப்படியே மறைஞ்சு போயிருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப உங்களுக்கு எந்த கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படணுமோ ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனாலும் அந்த கண்டென்ட் வந்து கண்டினியூ அவங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணப்படணும்டா நீங்க இந்த இடத்துல என்ன செய்யலாம் இந்த ஸ்டிக்கிங்கிற அந்த பொசிஷனை யூஸ் பண்ணதால நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே போக போக அந்த கண்டென்ட் உங்களுக்கு கண்டினியூ என்ன செய்யும் டிஸ்ப்ளே பண்ணி கொண்டு இருக்கும். இது உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ல நான் இப்ப நீங்க நல்லா பார்த்துட்டு விளங்குங்க உங்களுக்கு. இப்ப இது நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வரேன் என்னதான் ஸ்க்ரோல் பண்ணாலும் அந்த பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணப்படும். இது கூடுதலா சில வெப் பேஜஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் அவனோட ஃபியூச்சர்ல தேவைப்பட்ட இந்த கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணிடும். இவ்வளவு தான் அந்த கண்டென்ட் நான் சொல்ல வந்த அந்த விஷயம் ஸ்டிக்கிங்கிற கண்டென்ட். கிளியரா விளையாட்டா இது? ஓம் சார். ரைட். நிறைய பேர் இருக்கிறீங்க ஆனா ஏன் தான் பேசாம இருக்கிறீங்கன்னு விளங்குது இல்ல. எல்லாருக்கும் ஓகேயா? பேசுங்க எல்லாரும் சொல்லுங்க. ஓகே இப்ப இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பொசிஷன் எல்லாம் கிளியரா? ஓம் குழந்தை சார். இருக்கு. மத்தவங்களும் பேசுங்க. லேடிஸும் இருக்காங்க. பேசுங்க. காசு கொடுத்தாலும் பேச மாட்டாங்க போல அதான் நீங்க எல்லாரும். இப்ப இந்த இடத்துல நீங்க தான் படிச்சு கொள்றீங்க. உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் நீங்க கிளியர் பண்ணுங்க. சில நேரங்கள்ல நீங்க பேசினா எனக்கும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்டா இருக்கு. நான் பேச போக்குல ரைட் இவங்க டவுட் கேட்கறாங்க விளங்குது இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சில நேரங்கள்ல நீங்க கேட்கிற சின்ன 2 3 டவுட்ஸ் எல்லாம் வந்து எனக்கும் தெரியாது. நீங்க டவுட் கேட்க போக்குல எனக்கும் அந்த சில விஷயங்களை தேடுற மாதிரியும் இருக்கும். இப்ப போன கிளாஸ்ல குரூப்ல ஒருத்தர் அந்த மெசேஜ் போட்டிருந்தேன். பர்சனலா கேட்டிருந்தாங்க என்ன போன கிளாஸ்ல என்னது அந்த சில ரேஞ்சுக்குள்ள வந்து எப்படி நான் டிஸ்ப்ளே பண்றேங்கிற விஷயங்களை கேட்டிருந்தாங்க. அப்ப அதை நான் தேடி எடுத்து போட்டிருந்தேன். எனக்கும் சில நேரங்கள்ல அது என்ன செய்யணும் படிச்சு கொண்ட விஷயங்களா இருக்கும். உங்களுக்கு டவுட் வருதுன்னா அந்த விஷயத்தை கட்டாயம் கேட்டுருங்க வச்சு கொண்டிருக்க வேணாம் சரிங்களா? ரைட். நம்ம அடுத்த பார்ட் மூவ் ஆறேன். இப்ப இதுல உங்களுக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் ஓகேயா இருக்கும் சரிங்களா? ரைட். இப்ப இதுல எல்லாம் ஒரே வியூல வந்து காட்டப்படுது. இப்ப டைரக்டா சும்மா இருக்கிற வந்து ஸ்டேட்டிக்கா இருக்கும். ஒரு பாக்ஸை வந்து நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னா அது ரிலேட்டிவ்ல இருக்கும். பாக்ஸுக்குள்ள ஒரு பாக்ஸை நாம சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து போட்டுக்கொள்றது அப்சல்யூட் கண்டனா இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து இந்த பாத்தீங்கன்னா விளங்கும் சில கண்டு நம்ம என்னதான் ஸ்க்ரோல் பண்ணாலும் அது மூவ் ஆக மாட்டேன்னு சொல்லி தனியே இருந்து கொண்டு இருக்கு கீழே இருக்கிற அந்த கிரீன் கலர் பார். அந்த பார் வந்து நம்ம சொல்லுவோம் ஃபிக்ஸ்ட்ல வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ண போக்குல மத்த கண்டென்ட் இருந்தா நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேல போனாலும் அது குறிப்பிட்ட ஏரியா வந்த உடனே அந்த கண்டென்ட் அப்படியே பிடிச்சு கொண்டு இருக்கு. அப்ப இது வந்து நம்ம ஸ்டிக் பொசிஷன் சொல்லுவோம். அதை ஸ்டிக் பண்ண மாதிரி அப்படியே என்ன செய்யுது ஒட்டி கொண்டு இருக்கு. அப்படியே கண்டென்ட் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன கிரியேட் பண்ணலாம். இப்ப இந்த டாப் 0 நான் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம் ரைட்ல டாப்ல சென்டர்ல எல்லாம் கொடுக்க உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப சில ஆண்டனா டிஸ்ப்ளே பண்ண போக்குல உங்களோட ஹெட்டிங் வந்து நீங்க உங்களுக்கு என்ன செய்யப்படாது ஹைட் ஆகக்கூடாது விசிபிளா இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்யலாம் நீங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் செட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ரைட். இவ்வளவு தான் அந்த கண்டென்ட். இப்ப இதோட நான் என்ன செய்யறேன்னா பொசிஷன்ங்கிற கண்டென்ட் வந்து ஃபுல்லா முடிச்சு கொள்றேன் சரிங்களா? இப்ப எனக்கு இந்த கோடிங் தேவை இல்லை. அதாவது நான் என்ன செஞ்சு வர்றேன் டிலீட் பண்ணி வர்றேன் சரிங்களா? உங்களுக்கு யாருக்கு தேவைப்படுமே இந்த கோடிங் தேவைன்னா சொல்லுங்க சேவ் பண்ணி வச்சுக்கொள்றேன். தேவையில்லைன்னா நான் டிலீட் பண்றேன். ரைட்.
ரைட். இப்போ இதுல நம்ம அடுத்த கண்டென்ட் மூவ் ஆகும். இதுல இப்போ அடுத்த இம்பார்ட்டன்டான டாபிக் ஒன்று என்னன்னு சொன்னா நம்ம யூஸ் பண்ண போற அடுத்த கண்டென்ட் ஃப்ளோட்டுங்கிற விஷயத்தை வந்து நாம பார்க்க போகிறோம். ஃப்ளோட்டுன்னா என்ன தமிழ் கருத்து சொல்ல தெரியுமா? வழிதல் வழிந்தோடுதல் அப்படின்னு மீனிங்ல வருது. ஃப்ளோட்டிங்னு சொல்ல போக்குல வழிதல் அப்படி வரும் எனக்கு. இன்னொரு கண்டு மீனிங் ஒன்று இருக்கு. எனக்கு நான் நினைக்கிறேன் மிதக்கிற அப்படின்னு சொல்லி வரலாம். பாப்பமா இங்கிலீஷ் தான். எஸ் எஸ் ஃப்ளோட்டிங்னா மிதக்கிறது. மிதக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படிதான் ஆமா. வரும் பார்ப்போம். அது ஓவர்ஃப்ளோ தான் வடிந்து வர்றது. வடிஞ்சு வர்றது. ரைட். நான் இன்னொரு விஷயம் பார்க்கறதுக்கு ஃப்ளோட் ஓவர்ஃப்ளோ நான் பார்க்கணும். அது லேட் ஆகி பார்ப்போம். ரைட். இதுல இப்ப நான் பார்க்க போற கண்டென்ட் என்ன கேட்டா மிதக்கிற, அதாவது நம்ம சில கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்ண போக்குல நம்ம ஃப்ளோட்டை யூஸ் பண்ணி கட்டாயம் டிஸ்ப்ளே பண்ண வேண்டியிருக்கும். ஆனா ஃப்ளோட் வந்து இப்ப நம்ம யூஸ் பண்றது மிச்சம் குறைய. சில நேரங்கள்ல நீங்க சில கண்டென்ட் வந்து உங்களுக்கு எடிட் பண்ண வேண்டி வந்தா அந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஃப்ளோட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போதைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், இதுல இந்த கண்டென்ட் இருக்கு, நம்ம இதை டிஸ்ப்ளே பண்றோம். இப்ப பார்ப்போம். இப்ப ஃப்ளோட்டுண்டா என்னண்டா அதுக்கு நான் டைப் பண்ணி சில கண்டென்ட் கிரியேட் பண்ணி எடுத்து போட்டேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, இப்ப நான் ஒரு டிப் டெக் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டேன். கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். இமேஜுக்கு வந்து ஒரு பாத் ஒன்று கொடுத்து இமேஜை செட் பண்ணுவோம். இதில் நிறைய இமேஜஸ் இருக்கு. பஸ்ஸை விட நாம ஒரு ஃபுல் கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணி எடுப்போம். சரிங்களா? என்ன கண்டென்ட் செலக்ட் பண்றேன்னு விளங்குது இல்லை. லோகோ ஒன்று எடுத்துக்கொள்வோம். சரிங்களா? ரைட். இப்ப நம்ம அடுத்த கண்டென்ட் அதுக்குள்ள கொண்டு வரேன். இந்த இமேஜ் கொண்டு வரேன். சரிங்களா? எப்படி அந்த இமேஜ் இருக்கு தானே நான் சேவ் பண்றேன். ரைட். இப்ப எனக்கு ஒரு கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படுது. இப்ப நான் என்ன செஞ்சிருந்தேன்னா ஒரு இமேஜ் கொண்டு வந்து போட்டுக்கிறேன். ரைட். இப்ப இதுல நான் என்ன செய்யறேன்னா இப்ப இந்த ஹைட் அண்ட் வித்தை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கொண்டேன். ஆல்ட்ங்கிறது நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். சில நேரங்களில் இமேஜ் வந்து டிஸ்ப்ளே பண்ண படல அப்படின்னு சொன்னா அந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன செய்யணும்னா ஒண்ணும் இல்லை, இது என்ன கண்டென்ட்ங்கிறத டிஸ்ப்ளே பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. அப்ப இந்த இடத்துல FB லோகோன்னு சரி அது பேரோட காட்டுப்படணும், அது டிஸ்ப்ளே பண்ண படல அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? ரைட். இப்போ நான் இதுல வித்தை செட் பண்ணிக்கொள்றேன் ஒரு 300 பிக்சல். அதே மாதிரி ஹைட் வந்து நான் செட் பண்றேன் ஒரு 300 பிக்சல் கொடுத்துட்டு சேவ் பண்றேன். ரைட். இப்போ எனக்கு ஓகே இந்த கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படுது. சரிங்களா? ரைட். இப்போ நான் இமேஜோட போட்டுட்டேன். இப்போ இமேஜுக்கு அப்புறமா இதுக்குள்ள ஒரு பேராகிராஃப்னு செட் பண்றேன். பேராகிராஃப்ல லோரன் டெக்ஸ்ட் கொடுத்து போடுறேன். கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்றேன். இப்போ இதுல பாருங்க இமேஜ் கொஞ்சம் சின்னதாகி கொண்டு 200க்கு போடுவோம். ரைட். இப்ப இதுல நீங்க பாருங்க. இப்ப எனக்கு எப்படி எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும் மேடம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ஃப்ளோட்ங்கிற விஷயத்த. எனக்கு இப்ப நீங்க ஒரு இமேஜ் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இமேஜ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நான் பேராகிராஃப்ங்கிற அந்த கண்டென்ட் வந்து நான் கொடுத்திருக்கிறேன். சரிங்களா? இப்ப இந்த பேராகிராஃப் எனக்கு எப்படி வேணும்னு சொன்னேன், இமேஜுக்கு ரைட் சைட்ல இப்ப நான் மவுஸ் காட்டுறேன் இந்த கர்சர், இந்த கர்சர் காட்டுற இந்த லொகேஷன்ல எனக்கு என்ன செய்யணும், அந்த கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படணும். இப்ப அந்த கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்றதுக்கு இப்ப நான் என்ன செஞ்சு கொள்ளணுங்கிறது தான் இப்ப நம்ம ஃப்ளோட்டை யூஸ் பண்ணி என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இப்ப இதுல முதலாவது இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டா இந்த இமேஜ், ரெண்டாவது இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டா இந்த பேராகிராஃப் இருக்கு. இப்ப இதை நாம என்ன செய்யறோம்னா சிஎஸ்எஸ் கோடிங்ல வந்து நாம என்ன செய்வோம், சில விஷயங்களை அப்ளை பண்ண போறோம். இப்ப இதுக்குள்ளே இருக்கிற இந்த இமேஜா இருக்கட்டும் பேராகிராஃப் இருக்கட்டும் இது நாம சில மோடிஃபிகேஷனை செஞ்சுட்டு அந்த ஃபைனல் நாம என்ன செய்வோம், ஃப்ளோட்டை அப்ளை பண்ணுவோம். இப்ப இந்த மேல இருக்கிற இதுக்கு இந்த டிப்டெக்கு நான் ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த கிளாஸ் நேம் வந்து என்ன கேட்டா ஃப்ளோட்னு சொல்லி நான் ஒரு நேம் சும்மா நார்மலா செட் பண்ணி வச்சு பண்றேன். FL80 ஸ்மால்ல கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்ப இதுக்குள்ள போயிட்டு நான் என்ன செய்யறேன்னா கிளாஸ் கொடுத்தேங்கிறதால டாட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ளோட் கொடுத்துட்டு நான் கேர்லி பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்றேன். இப்ப அந்த டிப்டெக்கு கண்டு ஒரு பேக்ரவுண்ட் கலரோட அப்ளை பண்றேன். கொஞ்சம் பார்க்கறதுக்கு என்ன செய்ய கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணுங்கிறதுக்கு அப்படி கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன்னா ஒரு கலர் ஒன்று அப்ளை பண்றேன். 2C36 3 ரைட். இப்ப இதுல பாருங்க அது ஒரு PNG இமேஜ் இல்ல. அதனால என்ன நடக்குதுன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் பிடிச்சு கொண்டு இருக்கு. அதனால நான் என்ன செய்யறேன்டா அந்த இமேஜ் கொஞ்சம் மாத்தி விட்டுரும். சரிங்களா? நேரத்துல இந்த பஸ் எடுப்போமா
ரைட். நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுத்தி வந்து ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் ஒன்று காட்டுது தானே. அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து அந்த இமேஜுக்குரியது. அந்த இமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கொண்டு இருக்கு. அப்ப அதால தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், அந்த கண்டென்ட் வந்து ஃபுல்லா டிஸ்ப்ளே பண்ண வைக்கணும்ன்றதுக்காக நான் பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். பஸ்ல வந்து அந்த எக்ஸ்ட்ரா கலர்ஸ் வந்து இல்ல. இந்த பஸ் மட்டும் என்ன செய்யுது டிஸ்ப்ளே பண்ணப்படுது. அதனால தான் நான் பஸ் எடுத்தேன். சரிங்களா? ரைட். இப்ப எனக்கு வந்து இந்த கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்ணப்படுது. உங்களுக்கு ஃபொண்ட் கலர் விளங்குதோ தெரியாது. நான் ஒயிட் கலருக்கு மாத்துறேன். பிரச்சனை இல்ல. ரைட். இப்ப உள்ளுக்கு அந்த ஃப்ளோட்ங்கிறது யார் இந்த இடத்துல? ஒரு கிளாஸ் இல்லையா? அந்த கிளாஸ் நான் யாரை கால் பண்ணிக்கிறேன்னா, இந்த டிப்டெக் தான் கால் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த மொத்த டிப்டெக்கும் அந்த உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் பொறுப்பா இருக்கிறாள் யாருன்னு கேட்டா அந்த டிப்டெக் தான். இப்ப அந்த டிப்டெக்கோட ஒட்டின மாதிரி அந்த போர்டர்ஸ் எல்லாம் இருக்கு. நான் என்ன செய்றேன்னா, அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் உள்ளுக்காக எனக்கு டிஸ்ப்ளே பண்ணப்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செய்றேன்னா, இப்ப பேருக்கு நான் யூஸ் பண்றேன். பேரிங் வந்து நான் குடுக்குறேன் ஒரு 30 பிக்சல் குடுத்துட்டு நான் சேவ் பண்றேன். இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா விளங்கும். அந்த பார்டர்ல இருந்தது கொஞ்சம் என்ன செய்யுது, உள்ளுக்காக எனக்கு இப்ப டிஸ்ப்ளே பண்ணப்படுது. இப்ப ஃபொண்ட் வந்து இப்ப எனக்கு விளங்குது இல்ல. அதனால நான் என்ன செய்றேன், இப்ப ஃபொண்ட் கலர குடுத்துட்டு அந்த ஃபொண்ட் கலர் வந்து ஒயிட் கலர குடுக்குறேன். நீங்க டைரக்ட்டா வந்து என்ன செய்யலாம், உள்ள குடுக்கலாம். இல்லாட்டி நீங்க எஃப்எஃப்ன்னு குடுத்தாலும் ஒயிட் கலர் உங்களுக்கு என்ன செய்யும் டிஸ்ப்ளே பண்ணப்படும். ரைட். இப்ப எனக்கு யாரும் பேசுறீங்களா? ரைட். இப்ப எனக்கு இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப கலர் வந்து ஒயிட் கலர்ல காட்டப்படுது. எல்லாம் ஓகே. இப்ப நான் அடுத்த கன்டென்ட் வந்து மூவ் ஆகுறேன். இப்ப யார டார்கெட் பண்ண போகிறேன்டா, இந்த இமேஜ டார்கெட் பண்றேன். இந்த இமேஜ் எங்க இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த டிப் டெக்குக்கு உள்ள தான் இந்த இமேஜ் வந்து எனக்கு காட்டப்படுது. இப்ப நிறைய இமேஜஸ் வந்து என்ன செய்யலாம்னா, கீழ கிரியேட் பண்ணப்பட்டு செப்பரேட்டா இருக்கலாம். இப்ப அந்த சிச்சுவேஷன்ல இப்ப நான் என்ன செய்றேன், இப்ப கீழ இங்க பாருங்க. இன்னொரு இமேஜ் இருக்கு. நான் இப்படி ஒரு இமேஜ் டேக் ஒண்ணு குடுத்துட்டு இப்ப நான் சேவ் பண்ணேன்டா, எனக்கு இந்த இமேஜ் டேக்கையும் எஃபெக்ட் பண்ணக்கூடாது. இதுக்குள்ள இருக்கிற டிப் டெக்குள்ள இருக்கிற இந்த இமேஜ் தான் நான் காட்டணும். அப்ப இந்த இடத்துல இந்த இமேஜ் வந்து இன்னொரு டிப் டெக்குள்ள இருக்குன்னு சொன்னா எனக்கு என்ன செய்யணும்னா, சில நேரங்கள்ல கரெக்டா போயிடும். அதுக்காக நான் என்ன செய்றேன், இப்ப இதுக்குள்ள இப்படி இருக்குன்னு சொன்னா டிப் டெக்குள்ள இருக்கிற இமேஜ்னு சொல்லி டார்கெட் பண்ணிடலாம். ஆனா இப்ப நான் ஒரு விஷயத்த காட்டிலும் இந்த டிப் டெக்ல கிளாஸ்ன்னு குடுத்திருக்கு தானே. இந்த கிளாஸுக்கு உள்ள இருக்கிற கண்டென்ட் இவ்வளவு தான் இப்ப ரெஃப்ளெக்ட் பண்ணி அதோட அவுட்புட் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணப்படுது. அப்ப இந்த கிளாஸுக்கு உள்ள இருக்கிற ஆட்கள் மொத்தம் இவ்வளவு பேருங்கிறதால அந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற இமேஜ்னு சொல்லி இப்ப நான் டார்கெட் பண்ணி காட்டிலும் நீங்க என்ன செய்யுங்கன்னா, இப்ப நான் எப்படி காட்டுறேன் பாருங்க. டாட் ஃப்ளோட்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அது ஒரு கிளாஸ். நான் மேல கிரியேட் பண்ணிக்கிற கிளாஸ். அந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற இமேஜ வந்து நான் டார்கெட் பண்றேங்கிறது காட்டாண்டி நீங்க என்ன செய்யலாம், இப்படியும் காட்டிடும். இப்படி காட்டுறதுல என்ன மீனிங்னு சொன்னா, அந்த டாட் ஃப்ளோட்ங்கிறது கிளாஸ். அந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற இமேஜ வந்து இப்ப நான் என்ன செய்றேன்டா டார்கெட் பண்றேன். இப்ப நான் டார்கெட் பண்ணிட்டு முதலாவது விஷயம் என்ன செய்றேன்டா, ஃப்ளோட்ங்கிற அந்த ப்ராப்பர்ட்டிய வந்து நான் இப்ப யூஸ் பண்றேன். இந்த ஃப்ளோட் கட்டாயம் ஸ்பெல்லிங் கரெக்ட்டா இருக்கணும். ஏன்னா இது ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிய யூஸ் பண்ணி நம்ம சிஎஸ்எஸ்லயும் சில சேஞ்சஸ் செய்ய போறோம். இப்ப எனக்கு மிதக்கணும் என்கிற ஒரு விஷயத்த நான் காட்டுறேன். அதாவது எப்படி அந்த கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படணும். இந்த கண்டென்ட் வந்து இப்ப நான் இமேஜ டார்கெட் பண்றதால, இமேஜ்க்கு நான் குடுத்துட்டு இப்ப என்ன செய்றேன்டா, லெஃப்ட்ங்கிற கண்டென்ட் குடுத்துட்டு இப்ப நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த இருக்கிற பாக்ஸ்க்குள்ள இப்ப அந்த கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படுது. இருந்தும் அந்த கண்டென்ட் என்ன நடக்குதுன்னு கேட்டா, அது லெஃப்ட் சைடுக்கு போனதால நல்லா பாத்துக்கங்க. ஃப்ளோட் எந்த சைடுக்கு குடுத்திருக்கீங்கன்னா, லெஃப்ட் சைடுக்கு குடுத்திருக்கிறேன். லெஃப்ட் சைடுக்கு குடுத்ததால, அந்த கீழ இருக்கிற கண்டென்ட் இருக்கு தானே அந்த பேராகிராஃப். அந்த பேராகிராஃப் என்ன செய்ய பாக்குதுன்னா, மேல இருக்கிற ஒரு கெப்புக்குள்ள உள்ளுக்கு வந்து எப்படியோ பூந்துர பாக்குது. விளங்குதா? இப்ப சில நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். இப்ப சின்ன சின்ன நம்ம பிளாஸ்டிக் பால்ஸ் வந்து தண்ணிக்குள்ள போட்டோம்னு சொன்னா, ஒரு 15, 20 பால போட்ட உடனே, அது எல்லாம் வந்து பிளாஸ்டிக்ங்கிறதால வந்து எப்படியோ ஒரு கட்டத்துல மிதக்க தொடங்கும் தானே. அப்ப மத்த கண்டென்ட் எல்லாம் எங்கெங்கெல்லாம் கெப் இருக்கோ, அந்த கெப் எல்லாத்தையும் ஃபில் பண்ற மாரி தான் எல்லாம் மேல வந்து என்ன செய்யும், எப்படியோ இருக்கும். அந்த இடத்துல கெப் இல்லேன்டா மட்டும் என்ன செய்யும்டா, மத்த பால்ஸ் எல்லாம் பாலுக்கு கீழ என்ன செய்யப்படும், கீழ இருந்து மிதக்க போகுது. விளங்குதா நான் சொல்ற விஷயம்? விளங்குதா நான் சொல்றது? இப்ப 2, 3 ஃப்ளோட்ட நீங்க யூஸ் பண்ண போகல, அந்த இடத்துல ஸ்பேஸ் இருந்துட்டேன்டா, அந்த இருக்கிற சின்ன ஒரு கெப்புக்குள்ளாலயும் அந்த கண்டென்ட் மேல வந்து நின்றும். சரிங்களா? இப்ப அந்த கண்டென்ட் மேல வாரதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னா, அந்த மேல இருக்கிற முதலாவது லைனுக்கு பிரையாரிட்டி முதலாவது போக வேண்டியதை விட்டுட்டு, மத்த கண்டென்ட்ஸ் எல்லாம் 2வது லைன்ல நீங்க டிஸ்ப்ளே பண்ண தொடங்கிடும். இப்ப நம்ம மத்த விஷயங்கள கன்டினியூவா செய்வோம். அப்ப அது எப்படி வந்து அந்த கெப் இல்லாம மத்த விஷயங்கள்லாம் உள்ளுக்கு டிஸ்ப்ளே ஆகுதுங்கிறத வந்து பார்ப்போம். ரைட். இப்ப இமேஜ் வந்து ஃப்ளோட் லெஃப்ட்ன்னு சொல்லி நான் குடுத்துட்டேன். இருந்தாலும் இப்ப நீங்க பாருங்க, அந்த இமேஜ் பார்க்க போகல, அந்த இமேஜ்ல அந்த சில கன்டென்ட் வந்து எனக்கு என்ன செய்யுது, கீழ அந்த பாக்ஸ விட்டு வெளிய போன மாதிரி எனக்கு டிஸ்ப்ளே பண்ணப்படுது. இப்ப இருந்தாலும் அந்த இமேஜ் வந்து என்ன செய்யணும்னா, கொஞ்சம் கேப் விட்டு எனக்கு டிஸ்ப்ளே பண்ணணும்ங்கிறதுக்காக வேண்டி, நான் பேரிங்கிறத நான் யூஸ் பண்ணிட்டு நான் 10 பிக்சல் குடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்ப சுத்தி பார்டர்ல இருந்து எடுக்குது. ஆனா இருந்தாலும் அந்த கீழ இருக்கிற கன்டென்ட் எனக்கு போதாம இருக்கு. அப்ப நான் என்ன செய்றேன், ஒரு 50 குடுத்து பார்ப்போம். பேரிங் வெளிய வருதான்னு சொல்லி பார்த்தா, ரைட். இப்ப எனக்கு அந்த கன்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படுது. இருந்தாலும் 50 டாப்லயும் எடுக்குது, லெஃப்ட்லயும் எடுக்குது. அப்ப நான் என்ன செஞ்சாலும் கீழ மட்டும் தான் எனக்கு ஸ்பேஸ் தேவைன்னு சொன்னா, நீங்க என்ன செய்யணும்? பேடிங் பாட்டம்ங்கிறத குடுத்துட்டு நீங்க குடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த கன்டென்ட் மட்டும் டிஸ்ப்ளே எடுத்துட்டு காட்டும் எனக்கு. ஆ பேடிங் பாட்டம்ல இந்த இடத்துல காணா போல இருக்கு.
பேடிங்கை விட்டுட்டு மார்ஜினை யூஸ் பண்ணி பார்ப்போம். மார்ஜின் போட்டு எங்க போல கீழே இருக்கிற கண்டென்ட் தான் எடுக்குது. நான் சரியான ஹைட் வர்றதில்லை. அப்போ நம்ம கிளாஸை தான் டார்கெட் பண்ணணும், மேலே இருக்கிற ஆள். சரி, நான் இதுக்குள்ள இருக்கிற ஆள் டார்கெட் பண்றேன். என்னோட ஃப்ளோட் வந்து டிசைட் பண்ணி ஃபுல் டிப் டேக்கு இவர் தான் டார்கெட் பண்றேன். அப்போ நான் டிப் டேக்கிற ஹைட்டை வந்து கொஞ்சம் கூட்டி கொள்ளணும். அப்போ பஸ்ல ஹைட் வந்து உண்மையிலேயே 200 இருக்கு. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் கூட்டணும்னு சொன்னா இதுக்குள்ள போயிட்டு ஹைட்டை வந்து நான் டிசைட் பண்றேன். ஒரு 350 கொடுத்துறேன். இப்போ கரெக்டா இருக்கு. சரிங்களா? சரி, கூட இருக்கு. ஒரு 275 250 கொடுத்து கூட. ரைட். இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப எனக்கு அடுத்த காண்ட டிஸ்பிளே பண்ணக்குள்ள பாருங்க, அந்த பஸ்ஸும் அந்த எழுத்தும் ஒண்டா இருக்கு இல்லையா? அதை குறைச்சு கொடுத்துக்கு நான் என்ன செய்யலாம்? ஏற்கனவே படிச்சுட்டு வச்சு சொல்லுங்க பாப்போம். அந்த பஸ்ல அந்த முன்னுக்கு அந்த கிளாஸ் ஒன்று அந்த எழுத்தோட ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு. அது ரெண்டுக்கு நடுவில் ஒரு கெப் ஒன்று எடுத்துக்கொள்ளணும்னா என்ன செய்யலாம்? பேசுங்க. பேடிங் போடலாம். பேடிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்றீங்க? plot. இப்ப இதுல கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்ப இந்த இடத்துல நடுவில் அந்த கெப் ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கொள்ளணும். இமேஜுக்கு பேடிங் போடலாம் தானே? இமேஜ் பேடிங் போட்டீங்கன்னா இமேஜ் தான் சின்னதாக பார்க்கும். இமேஜ் சுத்தி இருக்கிற அந்த கெப் தான் கூட பார்க்கும். இமேஜ் சின்னதாக கூட ஆனா இருக்கிற ரைட் ஒரு ஆள் மெசேஜ் பேடிங் போட்டீங்க. லெஃப்ட் ரைட் அப்படியே இருக்கா? பேடிங் லெஃப்ட் ரைட் பாட்டம் இருக்கு. இந்த வருது பாருங்க, பாத்தீங்களா? பேடிங் யூஸ் பண்ணலாம். ஆனா பேடிங் வந்து ஒரு கண்டென்ட்க்கு உள்ள இருக்கிறத கெப்பை தான் எடுத்துக்கொள்ளும். உள்ளுக்கு இருக்கிற கெப் எடுக்க போகல சின்னதாக பார்க்கும். இப்ப இந்த இடத்துல பேடிங்கை விட மார்ஜின் ஓகே. ஒரு ஆள் மெசேஜ் போட்டிருக்காரு, மார்ஜினை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. மார்ஜின் சரியான ஆன்சர். இப்ப இதுல மார்ஜின் வந்து இப்ப அந்த ரைட் சைட்ல இருக்கிற லெஃப்ட் சைட்ல இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்ஜின் வந்து நான் என்ன செய்யணும்? ரைட் சைட்ல தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப ரைட்ல வந்து என்ன செய்யணும்னா மிச்சம் உள்ளுக்கு போக தேவையில்லை. ஒரு சின்ன ஒரு கெப் ஒன்று எடுத்தா போதும். அப்ப நான் ஒரு 15 கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேலைங்க ஒரு கெப் ஒன்று கொஞ்சம் கூட மாதிரி இருக்கு. டிஸ்பிளே தான் நான் 20 கொடுத்தேன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும்? சைட் ஆகும். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்பிளே ஆன மாதிரி இருக்கு. சேவ் பண்ற பாருங்க. வழங்குது அந்த நடுவில் கெப் ஒன்று கொஞ்சம் கூட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா? விளங்குதா? ஆமாம் சார். ரைட். இப்ப அடுத்து வந்து பேராகிராஃப் வந்து ஒரு வகையா இருக்கு பாக்குறதுக்கு. ஜஸ்டிபிகேஷன் செய்யணும். அப்ப பேராகிராஃப் எல்லாம் வந்து ஜஸ்டிஃபையா எனக்கு டிஸ்பிளே ஆகணும். இப்ப அதுக்கு என்ன செய்யலாம்? ஏற்கனவே படிப்பிச்சு சொல்லுங்க. பேராகிராஃப்ல கண்டென்ட் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? டெக்ஸ்ட் அலைன். டெக்ஸ்ட் அலைன். ரைட். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பேராகிராஃப்ல அந்த கண்டென்ட் வந்து சரியா டிஸ்பிளே பண்ணப்படுது. ஓகே ரைட். இப்ப இதுல நான் பேராகிராஃப் இதுக்குள்ள நீங்க எந்த பேராகிராஃப் தொடங்கினாலும் எல்லா பேராகிராஃபும் சேர்த்து தான் மொத்தமா கொடுத்துருக்கிறேன் இல்லையா? இதுல பேராகிராஃபுக்கு பி காரணத்தால எல்லா மொத்த பேராகிராஃபும் சேர்ந்து என்ன செய்ய மாட்டேன் அந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்டோட டிஸ்பிளே ஆகும். ஓகே. இப்ப இவ்வளவு நான் செய்ய வந்தது. இப்ப நான் அடுத்து இப்ப என்ன செய்யறேன்னா இப்ப ஃப்ளோட் லெஃப்ட்டை கொடுத்தேன் இல்லையா? இப்ப ஃப்ளோட் ரைட்டை கொடுத்து பாப்பேன் என்ன நடக்குதுன்னு. ரைட்டை கொடுத்துட்டு நான் சேவ் பண்றேன். இப்ப பஸ் என்ன செஞ்சுட்டேன்னா ரைட் சைட்ல மிதக்குது. இப்ப ரைட் சைட்ல மிதக்க போகக்குள்ள நாம ரைட் சைட்ல மார்ஜின் கூட எடுத்துட்டோம் இல்லையா? மார்ஜின் நாம என்ன செய்யணும்னா 20 பிக்சல் ஓகே. ஆனா அந்த மார்ஜின் இப்ப என்ன செய்யணும்? பஸ்ல பின்பக்கமா எழுதி ஜாயின் ஆயிட்டு அப்ப நம்ம என்ன செய்யணும்? மார்ஜின் லெஃப்ட்ங்கிறத மற்ற சைடுக்கு மாத்தி கொடுத்துட்டோம்னு சொன்னா ஓகே. இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப பஸ் முன்னுக்கு கொஞ்சம் முன்னுக்காக பின்னுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணப்படுது. இப்ப நீங்களும் தான் இப்ப உங்களுக்கும் சில கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ண போறீங்க. அந்த கண்டென்ட் வந்து என்ன செய்யணும்? பக்கத்துல எழுத்தும் காட்டுப்படணும். அப்ப இந்த இடத்துல எது முன்னுக்கு வரணுமோ அந்த முன்னுக்கு வர கண்டனுக்கு மட்டும் நீங்க என்ன செஞ்சா போதும்? இப்படி போட்டு விட்டா போதும். இதுல பாருங்க இப்ப நான் இதுக்குள்ள என்ன செய்யறேன் பாருங்க. இப்ப டிப்டெக் உள்ளுக்கு போட்டாச்சு தானே? இந்த டிப்டெக்கு கீழே நான் இன்னொரு டிப்டெக்னு கிரியேட் பண்றேன். இந்த டிப்டெக்கு பிறகு நான் ஒரு பேராகிராஃப் பண்ணி கிரியேட் பண்ணிக்கொள்றேன். அந்த பேராகிராஃப்க்கு லோரம் டெக்ஸ்ட போடுறேன். அது மேல இருக்கிற கண்டனோட இன்டர் கனெக்ட் ஆகுதான்னு சரி பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இல்ல. நீங்க டிப்புக்குள்ள கொடுத்து அந்த கண்டனை வந்து நீங்க கொடுத்துக்கிறீங்க தானே இந்த இமேஜ். இந்த இமேஜை கொடுத்ததுக்கு பிறகு இந்த பேராகிராஃப் என்ன செய்யுதுன்னு சொன்னா
அந்த இருக்கிற கெப்பை வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கொள்ளதும் அதுக்கப்புறமா இதுக்குள்ள டிப்டெக்னு போட்டு ஒரு குரூப் பண்ணிக்கிறதால அந்த குரூப் பண்ணிக்கிற கண்டென்ட் தான் என்ன செய்யுது உள்ளுக்கு போயிட்டு டிஸ்பிளே பண்ணப்படுது. அதுக்குள்ள சின்ன ஸ்பேஸ் இருந்தாலும் என்ன செய்யுது இல்லைன்னா இந்த டிப்டெக் வந்து அந்த கண்டனோட ஜாயின் பண்ணதுக்கு விடாது. சரிங்களா? இது வேற ஒரு குரூப் தானே, அதனால அந்த கண்டென்ட் வெளியே தானே செய்யும் டிஸ்பிளே பண்றதுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அவங்களுக்கும் நீங்க சில நேரங்களில் வெப்சைட்ல சில விஷயங்களை டெவலப் பண்ணிட்டு காட்ட போறீங்க, சில கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க இதை வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்கு ஈஸியா இருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த கிளாஸ் இருக்கு தானே, இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா அலைன் சென்டர்ங்கிற அந்த கண்டென்ட் வந்து நான் யூஸ் பண்றேன். இதுக்குள்ள அலைன் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன செய்யும் ஸ்டைலை கொடுத்துட்டு நம்ம டெக்ஸ்ட் அலைன் கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன் சென்டர் பண்ணிட்டு யூஸ் பண்றேன். இப்போ உங்களுக்கு சில நேரங்களில் இந்த வெப்சைட்ல ஒரு கண்டென்ட் டிஸ்பிளே பண்ற மாதிரி இருக்கு, பாக்குறதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு சரியான வியூல கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? ரைட். இதுவரை இந்த ஃப்ளோட் வந்து எப்படி நீங்க அதை யூஸ் பண்ணுங்கிறது காட்டுங்க. முதலாவது எது உங்களுக்கு ப்ரையாரிட்டி கூட கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் நீங்க ஃப்ளோட் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பரகிராஃப் உங்களுக்கு முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா பரகிராஃப் ஃப்ளோட் கொடுத்துட்டு பஸ்ஸுக்கு ஒரு கெப் கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா பஸ் வந்து ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்குள்ள பார்த்து பூந்து விட்டுரும். ஆனா பஸ் தான் உங்களுக்கு ப்ரையாரிட்டியை கூட கொடுத்துருங்க, பஸ் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு எடுக்கணும்னு சொன்னா பஸ் எடுங்க. அது இப்போ எழுத்து ரெண்டாவது கொடுத்தீங்கன்னு சொன்னா எழுத்து இடம் காணாம போனாலும் அதுக்கு கீழே இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிக்கொண்டு கொஞ்சம் பெருசாகிட்டு வரும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் சொல்றேன் இங்க பாருங்க. இப்போ பரகிராஃபுக்கு நான் இன்னும் 2-3 லோரம் டெக்ஸ்ட் வந்து நான் அப்ளை பண்றேன். சரிங்களா? இப்போ லோரம் இது கொடுத்துட்டு இன்னொரு லோரம் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இடம் போதான் வந்து என்ன நடக்குன்னு பாருங்க. இப்போ இதுல இடம் போடாம வந்த உடனே நடக்குது பாத்தீங்களா? இப்ப அந்த பாக்ஸை விட்டு பாக்ஸுக்கு உள்ளதான் எழுத்தெல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன் இப்ப பாக்ஸுக்குள்ள எழுத்து போயிட்டு இருக்குன்னு சொன்னா இது பாக்ஸுக்கு உள்ள போகல, ஃபொண்ட் வந்து பிளாக் ஒயிட் கலர்ல இருக்கிறதால உங்களுக்கு விளங்குது இல்லை, இது உண்மையில இந்த கீழே இருக்கு விளங்குது, பேக்ரவுண்ட்ல போயிட்டு இருக்கு அந்த எழுத்து அப்படியே கீழே பின்னுக்கு தான் காட்டப்படுது. இப்ப இந்த இடத்துல பாருங்க செட் இண்டெக்ஸ் இதுக்கு தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் இந்த ஃபொண்டை வந்து நான் என்ன செய்யறேன், நான் எடுத்து விடுறேன், கமெண்ட் பண்ணி விட்டுட்டு அப்ப சேவ் பண்றேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு அந்த எழுத்து அப்படியே க்ராஸ் ஆகிட்டு கீழே போற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு அந்த ஃபொண்டை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்றது, இப்ப இந்த இடத்துல எது வந்து ப்ரையாரிட்டி கூட கொடுக்கணும், எப்படி இடம் எடுத்து கொள்றேங்கிறத நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். இப்ப இந்த ஹைட்ல வந்து பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த ஹைட் ஒட்டோவா தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும்னு ஒட்டோவை கொடுத்துட்டு நீங்க சேவ் பண்ணி விட்டாலும் அந்த எந்த அளவுக்கு போகணுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யும் தானாவே பறக்கலாம் பெருசாயிட்டு அதுக்குரிய ஹைட்டை தானாவே எடுத்துக்கணும். நீங்க ஹைட் ஒட்டோவை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா சரிங்களா? இப்ப ஒட்டோவை கொடுக்க இயலாம், இந்த இடத்துல ஒட்டோவை கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா என்ன செய்யணும், எனக்கு நான் கொடுத்த விளைவுகளை தான் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். இருந்தாலும் அந்த கண்டென்ட் உள்ளுக்கு காணாம நடக்குது, அந்த கண்டென்ட் வெளியே ஜம் பண்ணிட்டு நீங்க டிஸ்பிளே பண்ணுங்க பாத்தீங்கன்னு விளங்கு. இந்த வெளியே டிஸ்பிளே ஜம்மனு கூட எனக்கு அதுக்குள்ளதான் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டியிருக்க சொன்னா ஓவர்ஃப்ளோங்கிற கண்டென்ட் யூஸ் பண்ணணும். சரியா? ஓவர்ஃப்ளோல கொடுத்துட்டு நீங்க இந்த ஸ்க்ரோல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சைட்ல ஒரு ஸ்க்ரோல் பார் கிடைக்கும், அந்த கண்டென்ட் வெளியாக போக்கல பார்த்து கொள்றதுக்கு. விளங்குதா? இதை நான் லேட்டாகி வருவேன். ஓவர் ஃப்ளோக்லாம் என்ன செய்யலாம், அப்படி எப்படி வந்து அந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்றது அப்படியான விஷயங்களை தான் நான் லேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போதைக்கு கண்டென்ட் வெளியாகாம நீங்க டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஹைட் ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணாம நீங்க என்ன செய்யுங்க, ஆட்டோங்கிற கண்டென்ட் கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண அந்த கண்டென்ட் வந்து என்ன செய்ய மாட்டேன் பெருசாகி கொண்டு போயிட்டே இருக்கும். அப்ப இந்த இடத்துல பாருங்க அந்த இமேஜுக்கு தேவையான ஸ்பேஸ் எடுத்துட்டு அந்த இமேஜ் இதை தாண்டின உடனே அதுக்குரிய ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணப்படுது. அப்ப இந்த இடத்துல இமேஜ் தேவையான இடத்துக்கு மட்டும்தான் மிதந்து மேலே தேவையான ஸ்பேஸ் எடுத்துக்கொள்ளும், மற்ற ரெஸ்டான கண்டென்ட் எல்லாமே வந்து தேவையான ஸ்பேஸுக்கு கீழே தான் டிஸ்பிளே பண்ண தொடங்க போகுது. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன செய்யுது, ஒரு பிரச்சனையோடு வராது. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்து இந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ணப்படுது. இது கிளியர் அவங்களுக்கும்? இப்போ ஃப்ளோட் நீங்க எப்படி யூஸ் பண்றது, ஃப்ளோட் யூஸ் பண்ண போகல கண்டென்ட் வந்து நம்ம எப்படி பார்த்துக்கொள்ளணும், எப்படி நம்ம ஹைட்டை டிசைட் பண்ற விஷயங்கள் நீங்க ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல பஸ் வந்து ரைட் சைடை பார்த்துட்டு இருக்கு இல்லையா, சாரி ரைட் சைடை பார்த்துட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யக்கூடாது, இந்த இமேஜ் இல்ல ரைட் சைடுக்கு வச்சுக்கொண்டு லெஃப்ட் சைட்ல கண்டென்ட் காட்டக்கூடாது. இது வந்து நீங்க அந்த பார்க்க போகல உங்களுக்கு விளங்கி இது பிள்ளையான ஒரு விஷயம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா இந்த இமேஜை கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டாம், லெஃப்ட்டுக்கு போட்டு விட்டுறணும். இப்போ லெஃப்ட்டுக்கு போட்டோடனே இப்போ அந்த ரைட் சைடில் சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மார்ஜின் என்ன செஞ்சு விட்டுருங்க, ரைட் சைடுக்கு மாற்றி விட்டுருங்க. அது இப்போ நீங்கள் சில கண்டென்ட் டிஸ்பிளே பண்ண போகல நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க எப்படி வந்து அதை கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல எனக்கு சரியா காட்டு போடுறது அந்த இமேஜ் வந்து. சரிங்களா? ரைட். இது கிளியரா? வேற என்ன டவுட் இருந்தால் கேளுங்க இது சம்பந்தமா. ஓகேயா? இப்ப ஃப்ளோட்ல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப இதுக்கு ப்ரோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தர போறேன். அந்த எக்ஸசைஸை முடிச்சுட்டு கரெக்டா நீங்க குரூப்ல போடத்தான் வேணும். இது வந்து உங்களுக்கு தெரியுமா, உங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து உங்களுக்கும் ப்ராக்டிக்கலா பேஸ் பண்ணி தான் போகும், நீங்களும் செஞ்சு காட்ட வேண்டியிருக்கும். இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்னா அடுத்த கண்டென்ட் மூவ் ஆகிறேன், ஃப்ளோட்டை வச்சுக்கோங்க. சரிங்களா? இது உங்களுக்கு கிளியர் தானே, இந்த இடத்துல பேராகிராஃப் இமேஜ்ல வந்து நம்ம எப்படி டிஸ்பிளே பண்றோம்ங்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும். ரைட்.
இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இப்ப இதுக்குள்ள எல்லாத்தையும் நான் மொத்தமா அழிச்சு விடுறேன். இப்ப இதுக்குள்ள இமேஜ் எல்லாம் நிறைய இருக்கு, அது எல்லாத்தையும் அழிச்சு விட்டுட்டு நான் கண்டென்ட் எம்பி பண்ணி எடுத்துக்கொள்றேன். ஓகே ரைட். இதுல கொஞ்சம் பாருங்களா, இப்ப இதை வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி தர போறேன். அந்த ஆக்டிவிட்டியை கரெக்டாக என்ன செய்யுங்க, நீங்க முடிச்சு கொள்ளுங்க. இப்ப நான் என்ன செய்யறேங்கிறது கனவா பாருங்களா. இப்ப ஒரு டிப் டெக்னு கிரியேட் பண்றேன். அந்த டிப் டெக்குள்ள நான் என்ன செய்ய போறேன்டா, இப்ப ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். H1 கொடுத்து போடுறேன். பாக்ஸஸ் சொல்லி நான் காட்டுறேன். பாக்ஸ் இருக்கட்டும், சேவ் பண்ணுவோம். உங்களுக்கு பாக்ஸ் காட்டப்படுது. ஓகே, அதுக்கு கீழே இன்னொரு டிப் டெக் ஸ்டார்ட் பண்றேன். அந்த டிப் டெக் சிங்கிளாவே இருக்கட்டும். இதுக்குள்ள ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். அந்த கிளாஸுக்கு நேம் வந்து கிரீன் சொல்லி காட்டுறேன். இதே மாதிரி இன்னொரு டிப் டெக் கிரியேட் பண்றேன். இதுக்குள்ள ப்ளூ ஒன்று கிரியேட் பண்றேன். அடுத்தது வேற கலர்ஸ் எல்லாமே ரெட் இருக்கா, ரெட் அதே மாதிரி purple. ரைட். இப்போ நான் இந்த கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணி சேவ் பண்றேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். மொத்தமா 2 பாக்ஸஸ் வந்து காட்டப்படுது. இல்லை எல்லாத்துக்கும் நேமை வந்து காட்டிக்கொள்றேன். கிரீன், அதே மாதிரி இந்த டிடெக்டுக்குள்ளேயும் போயிட்டு ப்ளூ, இதுக்குள்ள ரெட், அதே மாதிரி பர்பிள், ரைட். இப்போ இதுல பாருங்க, மொத்தமா 4 பாக்ஸ் வந்து எனக்கு காட்டுறதுக்கு ஏத்த மாதிரி 4 டிப்டெக் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். டீப்பாலாம் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு பெரிய டிப்டெக் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டிப்டெக்குள்ள ஒரு ஹெட்டிங் வந்து போட்டுக்கிறேன். அதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன்னா, ஒரு பாக்ஸ் இதுக்குள்ள 2வது பாக்ஸ் இருக்கு, 3வது பாக்ஸ் சரி பண்ணி டிப்டெக்கான கிரியேட் பண்ணிட்டு அந்த டிப்டெக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி வேல்யூவை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், உங்களுக்கு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். எல்லோ இருக்கு, பர்பிள் டிஸ்பிளே பண்றதுக்கான போட்டுக்கிறேன். கிளாஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படாது. இது சிஎஸ்எஸ்ல நான் என்ன செய்வோம், அந்த கிளாஸை யூஸ் பண்ணி கால் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக நான் என்ன செய்யறேன்னா, இப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே ஒரு சில கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகுற மாதிரி சில கண்டென்ட் வந்து நான் டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா, ரைட். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, எனக்கு நான் காட்டிக்கிற ஒவ்வொரு இந்த கண்டென்ட்க்கு ஏத்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு பாக்ஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படணும். சரிங்களா. இப்ப முதலாவது விஷயம் நான் என்ன செய்யறேன்னா, இப்ப மேல இந்த டிப் டெக் இருக்கு தானே, இந்த டிப் டெக் நான் வளமையா நான் என்ன செய்ய வேண்டாம், கிளாஸ் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யறேன்னா, ஐடி ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த ஐடி ஒரு நேம் ஒன்று போட்டுக்கொள்றேன். ஃப்ளோட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஃப்ளோட் சொல்லி போட்டு கிரியேட் பண்றேன். ரைட். சாரி, நீங்க ஹேஷ் தேவைப்படாது, நான் கொடுத்துட்டு சேவ் பண்றேன். ஹேஷ் நான் அங்கே தான் போடுவேன். இந்த இடத்துல பாருங்க, வளமை கிளாஸ் தான் கொடுப்போம். இந்த டிப் டெக்கு இப்போ நான் என்ன செய்யறேன்னா, ஐடி எக்ஸாம்பிள்னு சொல்லி நான் கொடுத்துருக்கிறேன். மற்றபடி வேற ஒரு கண்டென்ட் இதுக்குள்ள வராது. இப்போ நான் நம்ம சிஎஸ்எஸ் கோடிங்ல போறேன். இப்போ உள்ளுக்கு முன்னுக்கு கிரியேட் பண்ணிக்கிட்டான இந்த ஐடிக்குரிய வேலைகளை இப்போ நம்ம செய்வோம். அதில் கண்டென்ட் பேரிங் எல்லாத்தையும் கொடுத்து கொள்வோம். இப்போ ஹேஷை கொடுத்தா நம்ம ஐடியை கால் பண்ண மாதிரி இருக்குங்கிறதுக்காக ஹேஷை கொடுக்குறேன். நீங்கள் டாட் கொடுத்தீங்கன்னா முன்னுக்கு கிளாஸ் கொடுத்துருக்கணும். ஹேஷ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஐடி கொடுத்துருப்பீங்க. ஐடிக்கும் கிளாஸஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட் சொல்லி நான் ஏற்கனவே போன 2-3 முதல் வீடியோ, அதாவது 2-3 கிளாஸஸ்க்கு முதல் நான் வீடியோவில் வழங்கப்படுத்திருப்பேன். புதுசாக வந்தார்கள் அப்படி யாரும் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த கண்டனை வந்து அதில் பார்த்துக்கோங்க. சரியா, ரைட். இப்போ நான் பேரிங் ஒன்று செட் பண்ணுறேன். பேரிங் வந்து ஒரு 20 பிக்சல். அதே மாதிரி எனக்கு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் டாப் பாட்டம் ஓகே, ரைட் லெஃப்ட்லாம் பக்கத்தில் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன், 0 கொடுக்குறேன். இப்போ 4 சைட்டுக்கு கேப் ஒன்று காட்டாது. மேலே கீழே இருந்தால் இப்போ நான் என்ன செய்கிறேன்னா 20 பிக்சல் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். மேலே இருக்கிற கண்டென்ட்லேருந்து கொஞ்சம் விடுபாடு காட்டப்படுது. பார்த்தீங்களா, நான் 2 வேல்யூ கொடுத்தேன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். டாப்பும் பாட்டமும் அதே நேரத்தில் 2வது வேல்யூ வந்து என்ன செய்யணும்னா ரைட் லெஃப்ட் எடுத்துக்கொள்ளும். அப்போ இந்த இடத்துல பக்கத்தில் எனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன்னா 0 போட்டிருக்கிறேன். அதே மாதிரி டெக்ஸ்ட் அலைன் நான் யூஸ் பண்ணுறேன். டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். ரைட். இப்போ கண்டென்ட் வந்து சென்டர்ல டிஸ்பிளே ஆகுது. எனக்கு சென்டர் தேவையா அதே மாதிரி வித்தை நான் கொடுத்து 100% ஃபுல்லாக வர மாதிரி செட் பண்ணுறேன். ரைட். இப்போ இந்த மெயினாக இருக்கிற ஐடியா வந்து நான் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டேன்னா,
இப்போ உள்ளுக்கு இருக்கிற சின்ன சின்ன கண்டனை வந்து இப்போ நாம பார்ப்போம். சரிங்களா? ரைட். இப்போ முதலாவது கிளாஸ் நான் இப்போ கால் பண்றேன்னா, இந்த உள்ளுக்கு இருக்கிற டிப் டெக்குள்ளே இருக்கிற முதலாவது கிளாஸ் கிரீன்ங்கிற கிளாஸ். அந்த கிரீன்ங்கிற கிளாஸை வந்து இப்போ நான் கால் பண்ணிருக்கிறேன். இப்போ கிளாஸுக்கு கால் பண்ணுறதுக்கு டாட் யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் சாரி கிளாஸ் இல்லை கிரீன் என்ன கிரீன் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்றேன். இப்போ நாம என்ன செய்ய மாட்டோம், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஒரு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணுவோமா? பாக்ஸ் கூட பாக்ஸ் ஒன்று செட் பண்ணி எடுப்போமா? ரைட். இப்போ செல்லிங் பாக்ஸ் செட் பண்ணதுக்கு நமக்கு தேவையான சில கோடிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். எப்படி நம்ம அதை செட் பண்ணிக்கிறது பார்ப்போம். முதலாவது ஹைட்டை கொடுப்போம். ஓகே 200 ஓவராக இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு 50 பார்டர் செட் பண்ணுறேன். 1 பிக்சல் 3 பிக்சல் போடுவோம். solid இதே மாதிரி கிரேட். ரைட். இப்போ இதில் பாருங்க, இப்போ எனக்கு வந்து முதலாவது கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ணப்படுறது. இப்போ இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா கண்டென்ட் பாக்ஸ் போட்ட உடனே எனக்கு அந்த பாக்ஸ் வந்து அந்த ஸ்பேஸை வந்து எடுத்துக்கொண்ட மாதிரி இருக்கு. ரைட். இப்போ ரெண்டாவது நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்ன கலர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணா. ப்ளூ, ரெட், பர்பிள், எல்லோ. ரைட். இப்போ இதுக்குள்ள ஒவ்வொன்றுமே தனித்தனியாக கீழே 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 எனக்கு காட்டுப்படுது. இப்போ நாம என்ன செய்ய வேண்டாம், அடுத்தது ஏன் கீழே கீழே காட்டுப்படுது பக்கத்து பக்கத்தில் காட்டுப்படாம சொல்லுங்க. ஆமாம், கோடிங்க பார்த்து சொல்லுங்க. அந்த டிப் டெக்குல கொடுத்ததாலயா? நான் டிடெக்டை போட்டு செப்பரேட் பண்ணியிருக்கிறேன். அதால தான் என்ன நடக்குதுன்னா கீழே கீழே எனக்கு காட்டுப்படுது. ரைட். எனக்கு கீழே கீழே தான் காட்டுப்படணும். எனக்கு இதுக்கப்புறம் முதல்ல நான் என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமே என்ன செய்ய போகிறேன், அந்த சைட்டை கொண்டு வர போகிறேன். ரைட். இப்போ இதுக்குள்ள கிரீனுக்கு நான் border கலர் கொடுத்த மாதிரி கிரீனுக்கு நான் என்ன செய்யணும், இப்போ ஃபில் பண்ணுவேன். ஃபில் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யணும், பேக்ரவுண்ட் கலரை வந்து அப்ளை பண்ணணும். பேக்ரவுண்ட் கலர் ஏற்கனவே கொடுத்த மாதிரி க்ரீன் கலரை கொடுத்துட்றேன். க்ரீன் கலர் ஃபில் ஆகிட்டு எனக்கு border தேவைப்படாது, நான் border எடுத்து வர்றேன். இதில் border எனக்கு தேவையில்லை, நான் பேக்ரவுண்ட் கலரை டைரெக்டாக கொடுக்குறேன். அது ப்ளூ. ஓகே. அடுத்து வந்து ரெட். நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்காம டைரெக்டாக பேக்ரவுண்ட் கொடுத்தாலும் ஓகே தான், பிரச்சனை இல்லையா? நீங்கள் கலர் கொடுக்க போகல, அது கலர் என்ன செஞ்சிடுவோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி காட்டும், பிரச்சனை இல்லை. அடுத்தது பேக்ரவுண்ட் ரைட். இப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்க, இப்போ இதை வந்து நான் ஒரு லே அவுட் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இப்போ உங்களுக்கு கண்டினியூ சொல்லிட்டு இருக்கிறேன். ரைட். இப்போ இதில் நாம் என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு ஃப்ளோட்டை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதில் நீங்கள் பாருங்க, இப்போ ஹைட் அண்ட் வித்தெல்லாம் வந்து பெரும்பாலும் ஒன்று தான். அப்படி ஹைட் அண்ட் வித்தெல்லாம் ஒன்றா இருக்க போக நீங்கள் என்ன செய்யலாமாண்டா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மொத்தமாக கண்டனை கொண்டு வந்து என்ன செய்ய தேவை, திருப்பி ரிப்பீட் ரெக்கார்டிங் வந்து போட தேவை. செப்பரேட்டாக நீங்கள் ஒரு கிளாஸை கால் பண்ணிட்டு அந்த கிளாஸ் ஸ்பேஸ் விட்டு இதுக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், பாக்ஸ்னு சொல்லி இப்படி அங்கே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி இதுக்குள்ள கால் பண்ணி எடுத்தாலும் ரெண்டு கிளாஸும் ஜாயின் பண்ணி மர்ஜ் பண்ண மாதிரி ஒரு அவுட்புட்லாம் காட்டும். நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், நீங்க திரும்ப திரும்ப கோடிங்லாம் டைப் பண்ண தேவையில்லை. இப்போ இருந்தாலும் டைம் இல்லைங்கிறதுக்கான காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுருக்கிறேன். ரைட். இப்போ நான் பார்ப்போம். இப்போ அடுத்து வந்து இப்போ நான் என்ன செய்யணும்னா, இந்த கிரீனுக்கு பக்கத்துல ப்ளூ வந்து கிடக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம் சொல்லுங்க. கிரீனுக்கு பக்கத்துல ப்ளூ வரணும்னு சொன்னேன். இப்போ கிரீனுக்கு நீங்க என்ன செய்யணும்னா ஃப்ளோட்டை யூஸ் பண்ணணும். ஃப்ளோட் லெஃப்ட்டை கொடுத்து நான் சேவ் பண்றேன். இப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டா, கிரீனுக்கு இப்போ எங்க அந்த கண்டென்ட் சொல்லுங்க ஆகும், என்ன நடக்குது அந்த கண்டென்ட்டுக்கு?
பேசுங்க. இப்ப நான் அந்த ஃப்ளோட்டை கொடுத்த உடனே எனக்கு அந்த கண்டனை காணல. இப்ப அந்த கண்டனை வந்து நான் இப்ப எடுத்துக்கொள்ளணும், என்ன செய்யலாம்? எங்க அந்த விளங்குது உங்களுக்கு? அந்த இடத்துல தான் காட்டி போட்டு தான் அந்த கண்டனை காணல, என்ன செய்யலாம்? ஏற்கனவே வச்சு பேசினது பேசலாமே நீங்க. இப்ப நான் இதுல என்ன செய்யறேன்னா அந்த ஃப்ளோட் ரைட்ங்கிறது கொடுக்குறேன் பாருங்க. கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்ப எனக்கு நான் அந்த கிரீன் கலரை கொடுத்த உடனே கிரீன் ரைட் ஆயிட்டு, இப்ப எனக்கு அந்த மத்த கண்டென்ட் வந்து என்ன செய்யணும்னா டிஸ்ப்ளே பண்றதுக்கான நான் போட்டேன். இதை நான் லெஃப்ட் கொடுத்த உடனே அந்த கண்டென்ட் வந்து அதுக்குள்ள போய் மூவ்ச் ஆயிட்டு இருக்கு. இப்ப இது வந்து என்ன செய்யறேன்னா ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகுது. இப்ப நம்ம அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன செய்யலாம்? பேசுங்க. இப்ப நான் இதையும் என்ன செய்யறேன்டா ஃப்ளோட்டை கொடுக்குறேன். சரிங்களா? ஃப்ளோட்டை கொடுத்துட்டோம். இது என்ன கலர்? இது ப்ளூ கலர். இது என்ன ரைட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இது பக்கத்துல வருது. அதே மாதிரி நான் என்ன செய்யறேன்டா இந்த கண்டனையை வந்து நான் என்ன செய்யறேன்னா பக்கத்துல போடுறேன். ஃப்ளோட் கொடுத்துட்டு ரைட்டை கொடுக்குறேன். சேவ் பண்றேன். இதுக்கு ரெட் காட்டுப்படுது. ரைட். இப்போ எனக்கு பர்பிள் மேல காட்டுப்படுது. ஓகே. பர்பிள் பக்கத்துல எனக்கு என்ன செய்யணும்? இதுவும் ஃப்ளோட் ஆகி காட்டுப்படணும். இதுக்கு நான் என்ன செய்யறேன் பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் போடு கொடுத்துட்டு சேவ் பண்றேன். ஃப்ளோட் லெஃப்ட் கொடுத்துட்டு வந்தா வருது இல்லையே. ரைட். ரைட். மேலே ஸ்பேஸ் போதாம இருக்க தனக்குள்ள வருது. ஏன் ஸ்பேஸ் போதாம இருக்கு? ரேட்டிங் ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்பேஸ் போதாம இருக்காது. பக்கத்துல வரணுமே. சரி. நான் அவருக்கு ப்ளோட் கொடுக்கலங்கிறதுக்காக வேண்டி அது பக்கத்துல இல்லாம தனியாக காட்டப்பட்டிருக்கு. ஓகே. இப்ப சரி. ரைட். இப்போ உங்களுக்கு விளங்குதா? இப்ப இந்த இடத்துல நான் ரைட் லெஃப்ட் கொடுக்க போகல. இதுக்காக வேண்டி தான் நான் செப்பரேட்டா கிரியேட் பண்ணியிருந்தேன். இப்ப இந்த இடத்துல நான் இப்போ உங்களுக்கு கிரியேட் பண்ண இந்த கோடிங் சாம்பிளா வச்சுக்கொண்டு நீங்க வந்து இப்ப நான் சொல்ற வேலை வந்து நீங்க செய்யணும். இப்ப இந்த இடத்துல நீங்க கண்டன கீழே வாட போகல, கீழே இருக்கிற கண்டென்ட் மேல போகுது தானே. இப்ப இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்க போகல இந்த கண்டென்ட் வந்து மேல இருந்து டிஸ்ப்ளே பண்ணப்படுது. ஓகே. இப்ப இந்த இடத்துல நான் ஃப்ளோட்டை கொண்டு வந்து இதுக்கு கொடுத்து விட்டேன்னு சொன்னா இந்த டிப்டெக்கு உள்ள இப்ப நான் என்ன செய்யறேன்னா ஒரு பரகிராஃப் ஒன்று கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள என்ன எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். லோவரம் நான் கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்ப இதுல பாருங்க, இந்த பரகிராஃபை கொடுத்த உடனே அந்த பரகிராஃபும் இருக்கிற கெப்புக்குள்ள எல்லாம் ஃபில் பண்ண பாத்தீங்களா? விலங்கு நான் பேசுறது நான் ஒவ்வொன்றுக்கும் ஃப்ளோட் கொடுத்துட்டு வந்தேன். ரைட்டு கொடுக்க போகலாம், ரைட்ல ஃப்ளோட் ஆகுது. லெஃப்ட் கொடுத்தோன்னா லெஃப்ட்ல ஃப்ளோட் ஆகுது. இருக்கிற கெப்பெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு வருது. இப்ப நான் என்ன செஞ்சிருந்தேன், அந்த குறிப்பிட்ட டிப்டெக்குள்ள போயிட்டு சரிங்களா? டிப்டெக்குள்ள போயிட்டு இப்ப நான் என்ன செஞ்சேன்டா இந்த பெரிய டிப்டெக் தானே, அந்த டிப்டெக்குள்ள போயிட்டு இந்த சின்ன சின்ன பாக்ஸஸ் நான் காட்டுற அந்த கெப்புக்கு உள்ளே நான் என்ன செய்யறேன், அதுக்குள்ள போயிட்டு ஒரு பரகிராஃப் கிரியேட் பண்ணிட்டு போட்டு விட்டேன். இந்த பரகிராஃப் என்ன செய்தேன்னா இருக்கிற கெப் ஒன்று பிடிச்சு கொண்டு இருக்கு. அந்த கெப்புக்குள்ளேயே நான் என்ன செய்வேன், இருக்கிற ஒரு கெப் ஒன்று இருக்கு. அந்த கெப்புக்குள்ளேயே போயிட்டு இந்த கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்ணுவேங்கிற மாதிரி அதை டிஸ்ப்ளே பண்ணப்படுது. இதை நீங்க அவாய்ட் பண்ணணும்னு சொன்னா ஒன்று இந்த பரகிராஃபை இந்த கண்டனுக்கு வெளியே கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கணும், இப்படி போட்டிருக்கணும். போட்டுட்டு இப்ப சேவ் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த கண்டென்ட் வந்து வெளியே போட்டு எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். இருந்தாலும் அந்த கண்டென்ட் டிஸ்ப்ளே ஆக போகல மேலே இருக்கிறதோட merge ஆகி காட்டாம இவர் எனக்கு செப்பரேட்டா காட்டணும்னு சொன்னா நீங்க இதுக்குள்ள போட்டும் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா அதோட சொல்லிட்டு தானே இருக்கு. அவரை கொஞ்சம் வெளியே எடுத்து கொள்ளணும்னு சொன்னா நீங்க இந்த இடத்துல ஒரு நீங்க டிப் டெக் கிரியேட் பண்ண மாதிரி இதுக்குள்ள டிப் டெக் கிரியேட் பண்ணிட்டு இல்ல இதுக்குள்ள டைரக்டா நீங்க ஸ்டைல் டெக் போட்டு கால் பண்ணி விட்டாலும் சரி, பிரச்சனை இல்லை. இதுக்குள்ள நீங்க செப்பரேட்டா கால் பண்ணணும். கிளியர்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்காரு. கிளியர் கொடுத்துட்டு நீங்க போத்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அவர் என்ன செய்வாருன்னா அந்த மேல இருக்கிற கண்டனோட merge ஆகாம ரைட்டோ லெஃப்டோ ரெண்டு சைட்டுக்கு இல்லாம அந்த கண்டென்ட் விட்டு அவர் வெளியே வந்து செப்பரேட்டா காட்டப்படுவாரு. சரிங்களா? ரைட். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று தாரேன். இப்ப உங்களுக்கு தந்த இந்த இருக்கிற பேஸ் பண்ண இந்த ஆக்டிவிட்டியை வச்சுக்கொண்டு இப்ப நான் செஞ்சு காண இந்த இருக்கிற எக்ஸசைஸை வச்சுக்கொண்டும் அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கிற இந்த கண்டனை வச்சுக்கொண்டும் இப்ப நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ண போற அந்த கண்டனை வந்து நீங்க செஞ்சு காட்டணும். இப்ப நான் அதுக்காண்டி இந்த வேர்ட் வந்து ஓபன் பண்ணி கொள்றேன். கண்டனை வந்து டிஸ்ப்ளே பண்ணி எடுக்கல. இப்ப நீங்க பாருங்க,
நீங்க வந்து நான் குயிக்கா இதுலயே செஞ்சு காட்டுறேன் சரிங்களா? நீங்க வந்து ஒரு ஹெட்டிங் போடணும் நடுவுல. இப்படி போடணும். ஒரு வெப் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும் சரிங்களா? அந்த வெப் பேஜ்ல நீங்க இப்படி போடுங்க எப்படின்னு சொன்னா வெப் லேஅவுட்னு சொல்லி போடுங்க. வெப் லேஅவுட் பேசிக்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் ஒன்று சென்டர்ல வரணும் சரிங்களா? சென்டர்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன செய்யணும்னா நடுவுல ஒரு பாக்ஸ் ஒன்று உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணப்படணும். இப்படி இந்த இடத்துல இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று டிஸ்ப்ளே பண்ணப்படணும். அந்த கண்டனுக்குள்ள நீங்க உள்ளுக்கு டைப் பண்ணி காட்டணும் என்னன்னு சொன்னா இதுக்குள்ள டைப் பண்ணி காட்டுங்க. நேம் பார்ன்னு சொல்லி காட்டணும். விளங்குதா? இது பாக்ஸ்லாம் தேவையில்லை. இந்த பாக்ஸை நான் சும்மா தான் போட்டுக்கிறேன். இதை நீங்க வந்து no போட்டு விட்டா சரி. ரைட் இதுல பாருங்க இப்படி உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வரணும். நீங்க ஒரு பேஜ் லேஅவுட் ஒன்று கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த லேஅவுட்ல இப்படி தான் வரணும் சரிங்களா? இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா ரெண்டாவது கண்டென்ட் உங்களுக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆகணும்னா இதோட அந்த கெப்போட் வந்த மாதிரி வரணும். பக்கத்துல இன்னொரு பாக்ஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணணும். அந்த பாக்ஸுக்குள்ள நீங்க போட்டு காட்டணும் என்னன்னு சொன்னா சரி இதுக்குள்ள நீங்க டைப் பண்ண கண்டென்ட் வந்து மெனுன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யணும் சென்டர்ல மேல வந்து காட்டணும். ரெண்டாவது கண்டென்ட் என்னன்னு சொன்னா உங்களுக்கு நடுவில் ஒரு கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படணும். அதுக்குள்ளேயும் வந்து ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணணும். இதுக்குள்ள கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்ணணும். மூணாவது இது யாரும் இதுக்கெல்லாம் நடுவில் கெப் வருது. ஆனால் நீங்க சரியா செஞ்சீங்கன்னு சரியா செய்யணும் கெப் வராதான். இதுக்குள்ள வந்து சைட் பார்ன்னு சொல்லி போடணும். மூணாவது கடைசியா கீழே இதே மாதிரி பார்ன்னு வரணும். இது உள்ளுக்கு நீங்க போட்டு காட்டணும் என்னன்னு சொன்னா ஃபுட்டர். விளங்குதா? ரைட் இதே மாதிரி செய்வீங்களா? நீங்க இதே மாதிரி லேயர் வந்து பிரிச்சு டிவைட் பண்ணி எடுக்கணும். இப்ப நீங்க டிப்டெக் கிரியேட் பண்ண போக்குள்ள இந்த இருக்கிற பாக்ஸ் வந்து ஒரு டிப்டெக்கா இருக்கணும். இதுவும் ஒரு டிப்டெக்கா இருக்கணும். இது நடுவில் சென்டர்ல இருக்கிற இந்த இருக்கிற கண்டென்ட்ங்கிறது ஒரு டிப்டெக்கா இருக்கணும். இது ஒரு டிப்டெக் கீழே ஒரு கண்டென்ட் வந்து காட்டப்படணும். இப்ப நீங்க இந்த லேஅவுட் கிரியேட் பண்ணதுக்கு பிறகு இந்த டிப்டெக்குள்ள போடுற கண்டென்ட் அந்த மேல இருக்கிற மாதிரி என்ன செய்யணும் ஒரு மெனுவை வந்து காட்டப்படணும். நீங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ மேலேக்கு நீங்க மெனு கிரியேட் பண்ண போக அந்த மெனு வந்து சென்டர்ல காட்டுதானே நீங்க டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர்ல கொடுத்தான்னு சொன்னாலும் உங்களுக்கு நடுவில் அந்த மெனுவெல்லாம் வந்து காட்டுப்படுற மாதிரி இருக்கணும். இருந்தாலும் எனக்கு மெனுவெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்க டிஸ்ப்ளே பண்ண போற கண்டென்ட் ஃபெஸ்ட்டுக்கு இப்படி இருக்கணும். அதுக்கு பிறகு 3 டீப் டெக் வந்து பக்கத்துல இருக்கணும். அந்த ஒவ்வொரு டீப் டெக்குள்ளேயும் மெனு கண்டென்ட் சைட் பார் இருக்கணும். அடுத்து ஒவ்வொரு டீப் டெக்கும் ஹைட் வந்து இந்த இடத்துல நீங்க பாத்துக்கணும். ஹைட் எடுத்துருக்கு தானே கிட்டத்தட்ட ஹைட் வந்து நீங்க ஒரு 500 பிக்சல் கொடுங்க. இதுக்கு ஒரு 500 பிக்சல் ஹைட், இதுக்கு ஒரு 500 பிக்சல் ஹைட் கொடுங்க. மெனுவும் கண்டனும் சைட் பாரும் ஒவ்வொன்றுக்கு நீங்க வித் எடுக்க வேண்டியிருக்கும். அதுல ஒவ்வொன்றுக்கும் வித் கொடுங்க வந்து 33%, மற்றதுக்கு வந்து 34% கொடுங்க. இல்லாட்டி சென்டருக்கு இருக்கிறது 34% கொடுங்க. இதுக்கு 33யும் சைட் பாருக்கு 33யும் சென்டருக்கு இருக்கிறது 34% நீங்க நடுவில் இருக்கிற கண்டனுக்கு எடுத்து வித்தை கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற கண்டன் வந்து இதுக்கு 100% வித்தும் மேலே இருக்கிறதுக்கு 100% வித்தும். இந்த இருக்கிற ஆக்டிவிட்டியை நீங்க இந்த ஃப்ளோட்டை யூஸ் பண்ணி தான் செய்ய இயலும். ஃப்ளோட் இல்லாம செய்ய இயலாம். ஃப்ளோட்டை யூஸ் பண்ணி இதை செஞ்சு உங்களுக்கு வார டியூஸ்டே கிடையாது எனக்கு காட்டுங்க. பெரும்பாலும் நீங்க நாளைக்கு ஒரு நாள் இருந்தீங்கன்னு சொன்னா ஈஸியா முடிச்சு கொள்ள இயலும். இதை செய்ய இயலுமா உங்களுக்கு ஃப்ளோட்டை யூஸ் பண்ணி? எஸ் சார். மத்தாக்கு இது பார்க்க போகல உங்களுக்கு என்ன தோணுது? இந்த இருக்கிற ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்ன தோணுது? அது பேசுங்க. ஒரு பேசிக் ஒரு வெப்சைட் ஒன்ற பேசிக்கா நாங்க எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லி நாங்க டிசைட் பண்ற மாதிரி ஒரு லே அவுட் ஒன்று டிசைட் பண்ற மாதிரி அப்படி ஒரு லே அவுட் வந்து டிசைன் பண்ண போறீங்க. இந்த லே அவுட்டை நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா ஒரு பேசிக்கா ஒரு நார்மலான ஒரு ஆள் வந்து HTML CSS எல்லாம் படிச்ச ஒரு ஆள் ஒரு பேசிக்கா ஒரு வெப்சைட்டோட கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஏழுமான ஒரு ஆளா இருப்பாரு. இந்த இடத்துல நீங்க லே அவுட் ஒன்று கிரியேட் பண்றீங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி டிசைன் உண்டு. இந்த இடத்துல நான் உங்களுக்கு டிசைன் தரேன். இந்த டிசைன் வந்து ஒரு சைட்ல மெனு காட்டுப்படணும்.
மேல நேவ் பார் காட்டுப்படணும், அதே மாதிரி நடுவுல கண்டென்ட் டிஸ்ப்ளே ஆகணும், இன்னொன்றுல சைட் பார் இருக்கணும், கீழே ஃபூட்டர் இருக்கணும். இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா முதல் வந்த ஃபேஸ்புக் பேஜ்ல லே அவுட்டும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சைட்ல மெனு, அடுத்த சைட்ல சைட் பார்னு சொல்லி முதல்ல ஹெட் எல்லாம் போட்டு காட்டுவாங்க. நடுவுல கண்டென்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ண மேல போகும். கீழே ஃபூட்டர் இருக்கும். மேல இருக்கிற கண்டென்ட் வந்து நெவிகேஷன் பார் மாதிரி மேல வந்து என்ன நடக்க மாட்டா அதுதான் நம்ம நேவ் பார்னு சொல்லுவோம். அதுல வந்து சில முக்கியமான மெனு எல்லாம் வந்து காட்டுது, சைன் இன் அந்த ஆப்ஷன் வந்து காட்டுவாங்க. இப்ப இந்த இடத்துல உள்ளுக்கு இருக்கிற கண்டென்ட் நான் ஒன்றும் டிசைன் பண்ண சொல்றேன். நீங்க ஒரு பாக்ஸ் அடிச்சு லே அவுட்டை மட்டும்தான் நீங்க செய்யணும், டிசைட் பண்ணி காட்டணும். இதை நீங்க செஞ்சு முடிச்சீங்கன்னு சொன்னா ஒரு பேசிக்கா அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி லேஅவுட் ஒன்று கிரியேட் பண்றது எப்படிங்கிற ஐடியா வரும். நாம லேட்டாகி நம்ம வேற மாதிரி நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம லேஅவுட் ஒன்று கிரியேட் பண்றதுக்கு. இருந்தாலும் நீங்க அந்த ஃப்ளோட்டை யூஸ் பண்ணி எனக்கு என்ன செய்யுங்க, அந்த லேஅவுட்டை டிசைன் பண்ணி காட்டுங்க. நம்ம நிறைய மெத்தட் இருக்கேன், இதோட ஈஸியான மெத்தட்லாம் நிறைய இருக்கு. நம்ம அதை யூஸ் பண்ண போகணும், இன்னும் ஈஸியா இருக்கு நம்ம செய்யறதுக்கு. இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும், இப்ப பேசிக்ல இருந்து போறதால நீங்களும் என்ன செய்யணும், கொஞ்சம் செஞ்சு பார்க்கணுங்கிறதுக்காக நான் அதை தரேன். கட்டாயம் ஒவ்வொரு ஆட்களும் நீங்க எடுத்த அவுட்புட்டை தூக்கி தூக்கி என்ன செய்யுங்க, குரூப்ல போடுங்க. கோடிங்க போறதை கொஞ்சம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஒரு சண்டே இல்லாட்டி மண்டே வர போக்குள்ள அந்த கோடிங்க போட்டு காட்டுங்க. மத்தாக்கெல்லாம் செஞ்சு முடிச்சு அவங்களோட கண்டென்ட் அவுட்புட் இந்த லேஅவுட்டை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டு விட்டீங்கன்னு சொன்னா போதுமா. உங்களோட பேரோட அந்த கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணி விட்டுருங்க. உங்களோட அந்த அட்மின்ல இருக்கிற ஆட்கள் உங்களோட விஷயங்களை பார்த்துக்கொண்டு அதுக்கேற்ற அலோகேஷனை செஞ்சு கொண்டு வாங்க. சரியான ரைட். இதை நீங்க உங்களுக்கு வார டியூஸ்டே கடையில செஞ்சு காட்டுங்க. வார டியூஸ்டே வந்து நான் அதுக்கு கோடிங் வந்து நான் டிஸ்ப்ளே பண்றேன். இதோட நான் ஃப்ளோட்டுங்கிற அந்த கண்டென்ட் வந்து முடிச்சு கொள்றேன். இது யாரு சம்பந்தமா, இது சம்பந்தம் வேறுன்னு சரி யாரும் டவுட் இருக்குன்னா கேளுங்க, பேசலாம். ரைட். இதை முடிச்சு கொள்ள நான் நம்புறேன். மத்தாக்களும் கட்டாயம் செஞ்சு குரூப்ல போட்டு விட்டுருக்கலாம். யார் சரி செய்ய போகல அப்படி டவுட் இருக்குன்னு சொன்னா எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, பர்சனல் என்ன நேம் போட்ட மாதிரி இருக்கும், அதுல நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னு சொன்னா ரிப்ளை தருவேன். சரிங்களா. ரைட். இப்போ ஃப்ளோட் அஃபிஷியலா முடிஞ்சு நம்ம வார வீக் நம்ம இதுல உங்களுக்கு எக்ஸசைஸ் நீங்க எல்லாரும் முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. அப்படி முடிக்கல உங்களுக்கு ஏதாச்சும் சில ஆட்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டி இருந்தா நான் அடுத்த கிளாஸ்ல சில கட்டாயம் இதை காட்டுவேன் செஞ்சு. இப்போ நீங்க எல்லாம் செஞ்சு முடிச்சிங்கன்னு சொன்னா நான் திரும்ப ஃப்ளோட பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம என்ன செய்யலாம், அடுத்த கண்டனுக்கு மூவ் ஆயிட்டு பேசிடலாம். சரிங்களா. ரைட். இப்போ அடுத்த கண்டென்ட் நான் மூவ் ஆகும். ரிப்ளை விட்டு ஓகேண்ணே. இதை நான் சேவ் பண்ணி வச்சு கொள்றேன், உங்களுக்கு சில நேரங்கள்ல தேவைப்படலாம். ரைட். இப்போ இருக்கிற இந்த கண்டென்ட் வந்து நான் அடுத்து வர்றேன். இதுல கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இந்த இருக்கிற மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன செய்ய போறீங்க. இப்போ நீங்க திரும்ப இந்த வீடியோ பார்க்க போகல உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எப்படி செய்யலாம்னு சொல்லி. சரிங்களா. ரைட். கண்டென்ட் வந்து நான் அடுத்து விட்டுறேன். ரைட். இப்போ அடுத்த கண்டென்ட் மூவ் ஆகும். ரைட். இப்போ கம்பெனிட்டர் இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்ப இதுல மொத்தமா ஏற்கனவே பொசிஷன் விளங்கப்படுத்தின மாதிரி தான் இதுல மொத்தமா நாம 4 வகையான காம்பினேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். காம்பினேஷன் சொல்லி ஒண்ணுமே இல்லை, நம்ம வெலு ஒன்றை டார்கெட் பண்ண மாதிரி சில விஷயங்களை நம்ம மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு. இல்லாட்டி சில நம்ம எலிமெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம் தானே. இப்போ எலிமெண்ட் செலக்ட் பண்ண போகல ஒன்றுக்குள்ள இருக்கிற விஷயங்கள், அதே மாதிரி எதை வந்து செலக்ட் பண்ணணும், எதை செலக்ட் பண்ண போகக்கூடாது, எப்படியான விஷயங்களை மட்டும் நம்ம என்ன அப்ளை பண்ணணும் அப்படியான விஷயங்களை வந்து பார்க்கறதுக்காக யூஸ் பண்றேன். இதை நான் கடிதம் யூஸ் பண்ண போகல உங்களுக்கு விளங்கு நான் என்ன யூஸ் பண்றேன்னு சொல்லி. இதுல ஹெடிங் வந்து கம்பினேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுல மொத்தம் 4 வகையான மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒன்று வந்து என்னன்னு கேட்டா டிசெண்டன்ட் செலக்டர்னு சொல்லி ஒன்று இருக்கு. சரிங்களா. நீங்க நெட்ல தேடி பார்த்தா உங்களுக்கு அந்த கண்டென்ட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போறோம். இப்போ ஒண்ணும் இல்லை, நான் இதுக்குள்ள ஒரு டிப்டெக்கை கிரியேட் பண்றேன். டிப்டெக்கை கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணிட்டு அந்த பேராகிராஃப்ல லோரன் டெக்ஸ்ட் போட்டுட்டு இதை நான் சேவ் பண்ணி விடுறேன். இப்போ நீங்க அவுட்புட் பார்க்க போகல உங்களுக்கு கண்டென்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சில விஷயங்கள் காட்டுப்படி தானே. இப்போ இந்த இடத்துல முதலாவது நான் என்ன செய்யறேன்னா இந்த டிப்டெக்கு உள்ள இருக்கிற பேராகிராஃபை வந்து நான் டார்கெட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே நான் இந்த விஷயத்தை பேசியிருக்கேன்னு நம்ம லேட்டா தான் பேசுறேன். இப்ப இந்த டிப்டெக்கு உள்ள இருக்கிற பேராகிராஃபை நீங்க டார்கெட் பண்றதுக்காக நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா டிவ்ங்கிறத கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு அங்க என்ன செய்றீங்கன்னா பிஎன் விட்டுட்டு கர்லி பிரேக்கெட் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க தானே. இதைத்தான் நான் சொல்றேன்னு கேட்டா அந்த காம்பினேட்டர்ஸ்ல முதலாவது விஷயம் டிசெண்டன்ட் செலக்டர்னு சொல்லுவோம். அதாவது நான் ஒன்றை செலக்ட் பண்றதுக்காக வேண்டி இந்த டிப்டெக்கு உள்ள இருக்கிற பேராகிராஃபை வந்து நான் டார்கெட் பண்றேன். நீங்க இப்படி கிரியேட் பண்றதால என்ன நடக்கும்னு சொன்னா எத்தனை டிப்டெக் கிரியேட் பண்ணியிருந்தாலும் அந்த டிப்டெக்கு உள்ள இருக்கிற பேராகிராஃபை
ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் கலரை கொடுத்துட்டு நான் ரெட்டை கொடுத்துட்டு சர்வ் பண்ணேன்டா இப்ப டிப்டெக்குள்ள இருக்கிற பரகிராஃப் வந்து எனக்கு ரெட் கலர்ல காட்டப்படணும். அதே மாதிரி எனக்கு வந்து என்ன செய்யணும், டெக்ஸ்ட் அலைன் வந்து நான் காட்டணும், அதுல ஜஸ்டிஃபை வந்து காட்டப்படணும் அப்படின்னு சொன்னா நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா நடக்குது. அதுல அவுட்புட் வந்து எனக்கு காட்டப்படுது. சரிங்களா? இது நம்ம யூஸ் பண்ற டிசெண்டன்ட் செலக்டரை வந்து நீங்க யூஸ் பண்றதால உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அவுட்புட்டா இருக்கும். இப்ப ரெண்டாவது விஷயம், நான் இன்னொரு மெத்தடும் அதுல உங்களுக்கு செஞ்சு காட்டியிருந்தேன். அதாவது கிரேட்டர் தென் சிம்பிளை வந்து யூஸ் பண்றது. அதாவது நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டா, ஸ்பேஸ் கொடுக்காம நான் என்ன செஞ்சேன், டிவ்க்கு பதிலா ஸ்பேஸுக்கு பதிலா நான் என்ன செய்றேன், கிரேட்டர் தென் சிம்பிளை யூஸ் பண்ணி போட்டு அதுல இருந்து உங்களுக்கு அவுட்புட் எடுத்து காணும். இதைத்தான் நாம சொல்றேன் என்னன்னு கேட்டா, சைல்ட் செலக்டர் வந்து சொல்லுவோம். இந்த கிரேட்டர் தென் யூஸ் பண்றதால இந்த ஒரு சைட்ல டிப்டெக் வந்து யாரா இருப்பாருன்னு கேட்டா பேரண்டா இருப்பாரு. அதே மாதிரி அந்த பேரண்ட்டுக்குள்ள ஒரு சப்பா இருக்கிறனால இந்த பரகிராஃப் வந்து சைல்டா இருப்பாங்க. நீங்க ஏற்கனவே வந்து WP கான்செப்ட் எல்லாம் படிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வேலை நான் பேசுறேன் கீவேர்டு என்னன்னு. அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு தானே, நீங்க அந்த WP கான்செப்ட்ல ஒரு விஷயம், அந்த இன்ஹெரிட்டன்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க வந்து இப்ப பேரண்ட் கிளாஸ் ஒன்று இருக்கும், அதே மாதிரி சைல்ட் கிளாஸ் ஒன்று இருக்கும். பேரண்ட் கிளாஸ் தழுவினால் தான் சைல்ட் கிளாஸ் இருக்கிற மாதிரி தான் இந்த இடத்துல நான் செய்றேன். பேரண்டா வந்து ஒரு முக்கியத்துவமான அவரை காட்டுற டிப்டெக், அந்த டிப்டெக் உள்ள இருக்கிற ஆளை வந்து நான் என்ன செய்யறேன், ஒரு சைல்ட் ப்ராப்பர்ட்டியா நான் வந்து காட்டுறேன். அப்ப இந்த இடத்துல நீங்க அந்த நடுவில் இருக்கிற அந்த கிரேட்டர் தென் சிம்பிளை யூஸ் பண்றதால இதை வந்து நாம சைல்ட் செலக்டர் வந்து சொல்லிக் கொள்வோம். சரிங்களா? ரைட். இப்ப அடுத்த கண்டென்ட் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க கிரியேட் பண்ண போக்குல நடுவுல சில இடங்களை நீங்க பார்த்திருப்பீங்க, இப்படி பிளஸ் போட்டு காட்டியிருப்பாங்க. இப்ப நான் கிரேட்டர் தென் போட்டிருந்தேன், அதே மாதிரி ஸ்பேஸும் கொடுத்திருந்தேன். இப்படி நீங்க இந்த கண்டென்ட் யூஸ் பண்றதால உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும்னு சொன்னா, இப்ப நீங்க இங்க பாருங்க, இப்ப இந்த இடத்துல டிப்டெக்குள்ள நான் என்ன செய்றேன், பிளஸ் போட்டு நான் காட்டிருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்றேன்னா, இன்னொரு டிப்டெக் கிரியேட் பண்ணேன். இந்த டிப்டெக்குள்ள ஒரு பாராகிராஃப் இருக்கு. இப்ப நான் செப்பரேட்டா வந்து என்ன செய்றேன்னா, வெளியே ஒரு பாராகிராஃப் வந்து கிரியேட் பண்றேன். சரிங்களா? பாராகிராஃப் போட்டுட்டு பாருங்க, ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்றேன். இப்ப லோவர் மனுஷனே கொடுத்துட்டு இப்ப நான் சேவ் பண்றேன். சரிங்களா? ரைட். இப்ப மேல இருக்கிற கண்டென்ட் வந்து என்ன செய்யுதுன்னா, இது மேல இருக்கிற கண்டென்ட் ஒன்று தான். இதுக்கு நான் பிளஸ் யூஸ் பண்றேன் பாருங்களா, ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கு. ரைட். இப்ப இந்த இடத்துல கவனமா பாருங்க, நான் இன்னும் சேவ் பண்ணல. நார்மலா வந்து நீங்க டிவ் ஒரு ஸ்பேஸ் விட்டு பி கொடுத்தீங்கன்னு சொன்னா அது நம்ம சொல்லுவோம் டிசெண்டன்ட் செலக்டர். நீங்க வந்து ஒரு கிரேட்டர் தென் சிம்பிளை போட்டீங்கன்னு சொன்னா சைல்ட் செலக்டரை வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நான் என்ன செய்யறேன்னா பிளஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப பிளஸ் யூஸ் பண்றதால ஒரு பெனிஃபிட் இருக்கு என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ற அந்த கண்டென்ட் இருக்கு தானே, அந்த கண்டென்ட் வந்து இப்ப நான் சேவ் பண்ணதுக்கு பிறகு பாருங்க, இதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் விட்டுட்டு வெளியே இருக்கிற கண்டென்ட் வந்து செலக்ட் பண்ணிருக்கு. பாத்தீங்களா? இப்ப இந்த டிப்டெக்குள்ள ஒரு பாராகிராஃப் அப்படியே இருக்க, அவரை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத வெளியே இருக்கிற பாராகிராஃபை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்ப சில நேரங்கள்ல நீங்க சில கோடிங் வந்து அப்ளை பண்ண வேண்டிய ஒரு தேவை வரலாம். எப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு டிப்டெக் கிரியேட் பண்றீங்க, அந்த டிப்டெக்குள்ள பாராகிராஃபை மட்டும் எஃபெக்ட் பண்ணக்கூடாது. நேரத்தோட நான் என்ன செஞ்சிருந்தேன், டிப்டெக் ஸ்பேஸ் பின்னு கொடுத்தா டிப்டெக் உள்ள இருக்கிற பாராகிராஃப் மட்டும் தான் எடுக்கும், வெளியே இருக்கிற பாராகிராஃப் எடுக்காது. ஆனா டிப் பிளஸ் பின்னு கொடுக்கறதால டிப்டெக்கு உள்ள இருக்கிற பாராகிராஃபை விட்டுட்டு அதுக்கு வெளியில இருக்கிற முதலாவது இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டா இந்த H2ங்கிறாள் இவரை வந்து என்ன செய்யுது, சாரி இந்த பாராகிராஃப்ங்கிறாள் வந்து இவரை வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இப்ப இதுக்கு நான் என்ன செய்றேன், இன்னொரு பாராகிராஃபை கிரியேட் பண்ணி சேவ் பண்ணி பார்க்கிறேன். ஆனா அந்த பாராகிராஃப் வந்து என்ன செய்யல, எடுபடல. அப்ப இந்த இடத்துல நீங்க கிரியேட் பண்ண போகிற விஷயத்தினால நான் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இதை கொடுக்கறதால என்ன பெனிஃபிட்னு சொன்னா, இந்த பாராகிராஃப் அந்த டிப்டெக்கு உள்ள இருக்கிற பாராகிராஃபை விட்டுட்டு வெளியே இருக்கிற பாராகிராஃப்ல யார் முதலாவதா வாராரோ அந்த குறிப்பிட்ட பாராகிராஃபை மட்டும்தான் செலக்ட் பண்ணி எடுக்கணும் என்கிற ஒரு பர்பஸுக்காக நான் என்ன செய்யும் அதை யூஸ் பண்றேன். இது வந்து மொத்தமே என்ன செய்யாது, எல்லாருக்கும் அப்ளை பண்ணப்படாது. அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் மட்டும் நான் என்ன செய்யறேன்னா டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்றதுக்காக வேண்டித்தான் இதை நான் யூஸ் பண்றேன். சரிங்களா? ரைட். இப்ப எனக்கு முதலாவது பாராகிராஃப் மட்டும் விட்டுட்டு மத்த பாராகிராஃப் எல்லாத்தையும் நான் அப்ளை பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்னா பிளஸ் விட்டுட்டு மத்த அந்த கொடி பறக்கிற மாதிரி ஒன்று எனக்கு தெரியுமா, சாரி ஷிஃப்டோட வர நினைக்கிறேன். ரைட். இதை நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் விட்டுட்டு மத்த கண்டென்ட் எல்லாத்தையும் அப்ளை பண்ண போகும். மொத்தம் 4 மெத்தட் வழங்கப்படுறதுக்கு கவனமா இருங்க. முதலாவது வந்து ஸ்பேஸ் விட்டு கொடுக்கறது, அந்த ஸ்பேஸ் கொடுக்கறதும் கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுக்கறதும் ரெண்டுமே ஒன்று தான். அந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. மூணாவது விஷயம், நாலாவது விஷயம், மூணாவது பிளஸ் கொடுத்திருந்தேன். பிளஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை விட்டுட்டு அடுத்து இருக்கிற கண்டென்ட் முதலாவது விஷயத்தை செய்ய டிஸ்பிளே பண்ணும். இப்ப டிப்டெக்ல பாராகிராஃபை விட்டுட்டு மத்த பாராகிராஃப்ல இருக்கிற முதலாவது பாராகிராஃபை டார்கெட் பண்ணி தான் எனக்கு அவுட்புட் காட்டுச்சு. எதுக்கு பிளஸ் கொடுத்ததால. இப்ப இந்த பிளஸ் விட்டுட்டு இந்த இருக்கிற இதுல பேர் என்ன, நான் நொட்ன்றதுக்கு பேர் வச்சிருக்கேன். நொட் சிம்பிளை நான் டார்கெட் பண்றதுக்கான காட்டுவோம். இப்ப இந்த இடத்துல இதுல பேர் தெரியுமா யாருக்கும், குறியீடுற பேரு? எனக்கு நேம் தெரியும், நேம் பாத்துக்கோங்க.
உங்களுக்கு தெரியும் அந்த எஸ்கேப் கீக்கு கீழே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த குறியீடு. அதாவது நம்பர் 1ன்னு சொல்லி இருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த குறியீடுல இருக்கும். அதை நீங்க டைப் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னா இதை யூஸ் பண்றது உங்களுக்கு பெனிஃபிட் என்னன்னு சொன்னா அந்த முதலாவது கண்டனை விட்டு எடுத்து பிளஸ் விட்டு விடுவது மாதிரி அந்த பிளஸ் என்ன செய்யணும், அதை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் மொத்தமா எடுக்கணும். ஆனா முதலாவது கண்டென்ட் டிஸ்பிளே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், இதை யூஸ் பண்ணுவோம். இந்த இந்த இருக்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணதால உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வருமா எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு ஃபியூச்சர்ல சில விஷயங்கள் நீங்க கோடிங் அப்ளை பண்ணி அந்த முதலாவது கண்டனை விட்டுட்டு மத்த எல்லா கண்டனுக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி லாஜிக்கலா சில விஷயங்களை நீங்க செய்ய வேண்டி வந்தா இந்த இடத்துல அப்படி வேலையை பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இந்த காம்பினேஷன் மொத்தம் 4 தான், இந்த 4 தான் வழங்கப்படுத்த வேண்டி வந்தேன். அந்த முன்னுக்கு இருக்கிற அந்த பிளஸ் போட்டு வார அந்த கண்டென்ட் நான் சொன்னேன் தானே, இப்ப இதுக்குள்ள அது முதலாவது நான் சொன்னேன் டிசெண்டன்ட் செலக்டர்னு சொன்னேன், ரெண்டாவது சைல்ட் செலக்டர் கிரேட்டர் தென் போட்டு வாருது. இப்ப இப்படி பிளஸ் போட்டு வாரதை நாம சொல்லுவோம் வந்து எனக்கு அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர்னு சொல்லுவோம். அட்ஜசன்ட்னு சொல்லி வரும், நீங்க நெட்ல தேடி பாருங்க. அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர்னு சொல்லி அடிச்சா பிளஸ் யூஸ் பண்றது வரும். ரெண்டாவது இருக்கு நார்மலா வந்து நம்ம யூஸ் பண்றது தான் அந்த இந்த இருக்கிற கொடி பறக்கிற மாதிரி அந்த வளைஞ்சு வார மாதிரி வர குறியீடு. இது வந்து நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ற விஷயம். அது ஜென்ரல் சிப்ளிங் செலக்டர்னு நம்ம சொல்லுவோம். சிப்ளிங்னு சொன்னா அது குறிப்பிட்ட தழுவலா வரக்கூடிய விஷயங்களா இருக்கும். அப்ப சிப்ளிங் செலக்டர் போகக்குள்ள அந்த குறிப்பிட்ட கண்டனை விட்டுட்டு மத்த கண்டனை செலக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. அதை வந்து நம்ம சொல்றோம் ஜென்ரல் சிப்ளிங் செலக்டர்னு சொன்னா இந்த குறியீடை வந்து என்ன செய்யறோம், டார்கெட் பண்ணி ஒரு சப்பான எலிமெண்ட் எக்ஸஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். இதுல இவ்வளவுதான் அந்த விஷயம் இருக்கு, மத்தபடி வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க அப்படி நான் விலங்குல அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ப்ராக்டிகலா செஞ்சு பாருங்க. விலங்கு அப்படி இல்லைன்னா குரூப்ல மெசேஜை போடுங்க, நான் பேஸ் பண்ணேன். ஆனா கூடுதலாக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, இதெல்லாம் அப்ளை பண்ண வேண்டிய தேவை இருந்தா யூஸ் பண்ணி பாருங்க. சரியான? ரைட். இப்ப அடுத்த கண்டென்ட் போரா போதாக வேணா இதுல புதுசா ஜாயின் பண்ண ஒரு ஆள் இருக்குங்களா? யாரு? ஷாமில். நீங்க புதுசா ஜாயின் பண்ணீங்களா? ஓ சார், நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இருக்கிறீங்களா இல்ல இப்ப ரீசெண்டா ஜாயின் பண்ணீங்களா தெரியாது? இல்லை சார், ஃபர்ஸ்ட்ல நிற்கிறேன். இருக்கிறீங்க. அப்ப இடையில கொஞ்ச நாளா காணல போல அப்ப உங்களை. நான் ஒர்க் ஆஃப் ஆகிற 9:30 10 ஆகிறேன். ரைட். இந்த 220 667 யார் இது? நீங்க ஆல்ரெடி இருந்து இருக்கிறீங்க தானே? என்ன விமோஷ் அவர் பேர் நினைக்கிறேன். இதுல 2 பேரு மத்த அக்கௌண்ட்டுக்கு செக் பண்ணிக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுல நீங்க என்ன செய்ய வேணாம், ஷாமில் நீங்க தான். சரியான? ரைட். மத்தாக்கள் மெசேஜ் பண்றீங்கன்னு சொன்னா அந்த மேல நான் மைக் ஆன் பண்ணிக்கிற டிவைஸுக்கு தான் மெசேஜ் போடுங்க. அந்த மத்த டிவைஸ் வந்து சில நேரங்கள்ல பவர் கட் ஆயினா இல்லாட்டி ஏதாச்சும் அசம்பாவிதங்கள் நடந்தா நான் அந்த டிவைஸால வந்து லாகின் ஆகி பேசுவேன். அதுக்காக தான் ஒரே டைம்ல 2 டிவைஸால உள்ளுக்கு போவேன். நான் இருந்தாலும் இப்ப நான் லாகின்ல இருக்க போகல மைக் ஆன் பண்ணிக்கிற டிவைஸுக்கு தான் மெசேஜ் போடுங்க. சரியான? ரைட். ரைட். இப்போ நம்ம அடுத்த கண்டென்ட் மூவ் ஆகும். இதுல சிஎஸ்எஸ் காம்பினேட்டர்ஸ் ஓகே. அதுல மொத்தம் 4 விஷயம் வந்து நான் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது சூடோ எலிமெண்ட்ஸ் சொல்லி ஒன்று இருக்கு, PSEUDO சூடோ எலிமெண்ட். சரிங்களா? ரைட். இப்ப இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் தான். நீங்க கூடுதலா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணது தான். சரிங்களா? ரைட். இப்ப இந்த சூடோ எலிமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதோட கிளாஸ் முடிச்சு காட்டுவோம். இப்ப இதுல நீங்க பாருங்க, நான் இப்போ ஒரு டிப்டெக்னு கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள ஒரு பேராகிராஃப் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் போடுறேன். இப்போ சர்வ் பண்ணிட்டு அதில் அவுட்புட் எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. இன்னொரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்றேன், H1. அதுக்குள்ள சப்ஜெக்ட் கண்டென்ட் சும்மா டைப் பண்ணி வர்றேன். கண்டென்ட் ஓகே தான். ரைட். இப்போ நான் என்ன செய்யறேன்னா இப்போ டிப்டெக் இருக்கு தானே, அந்த டிப்டெக்கு வந்து ஒரு பேர் ஒன்று போடுறேன், சூடோ எலிமெண்ட்ஸ். அப்படியே காப்பி பண்ணி போட்டு வர்றேன். கிளாஸ்ல கிரியேட் பண்றது ஸ்பேஸ்ல மட்டும் 2 நேம்ல கிரியேட் பண்ணாதீங்க. அப்படி 2 நேம்ல கிரியேட் பண்ண வேண்டி வந்தா டேஷை கொடுத்து 2 நேம்ல செஞ்சிருங்க. ஒரு சிங்கிள் வேர்டா மாத்தி விட்டுருங்க, உங்களுக்கு தான் அது யூஸா இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ இவர் வந்து கிளாஸ் தானே, இவர் காப்பி பண்ணி எடுத்துக்கொள்றேன்.
பேசிக்கா என்ன நடந்துக்கணும் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். ஒரு div tech கிரியேட் பண்ணிக்கிறேன். div tech க்குள்ள ஒரு paragraph இருக்கு. H1 ஒரு டெக் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் தான் இருக்கு சரிங்களா? இப்ப அந்த div tech மொத்தமா இப்ப நான் என்ன செய்றேன்னா ஒரு நேம் ஒன்று கொடுத்திருக்கிறேன். அந்த நேம் என்னன்னு கேட்டா சூடோ எலிமெண்ட்ஸ் சொல்லி கொடுத்திருக்கிறேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா உள்ளுக்கு போயிட்டு அந்த சூடோ எலிமெண்ட்ஸ்ங்கிற நேம்ல ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணேன். டொட்டை போட்டுட்டு கர்லி பிரேக்கரை ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்றேன். ரைட். இப்ப ஒரு விஷயத்தை நல்லா பாருங்க. இந்த சூடோ எலிமெண்ட்ஸ் இருக்கு தானே? இந்த சூடோ எலிமெண்ட்ஸ்ங்கிறது ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸுக்குள்ள இப்ப நான் என்ன செய்யறேன்னா கிரேட்டர் தென் சிம்பிளை யூஸ் பண்றேன். இப்ப நான் என்ன செய்யறேன்னா அந்த சைன் செலக்டரை வந்து யூஸ் பண்றேன். சைன் செலக்டர் தானே நம்ம லெஸ் தென் சாரி கிரேட்டர் தென் யூஸ் பண்ண போகல. ரைட். அதுக்கப்புறமா நான் பின்னு போடுறேன். இப்ப இது என்ன நடக்குது? அந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற இந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற முதலாவது ஆள் யாருன்னு கேட்டா paragraph இருக்காங்க இல்லையா? அந்த paragraph இப்ப டார்கெட் பண்ண மாதிரி நான் என்ன செய்யறேன்னா சில விஷயங்களை மாத்த போகிறேன். அதுல முதலாவது விஷயம் என்னன்னா அந்த அது மாத்துறதுக்கு முதல் இப்ப நான் என்ன செய்யறேன்னா இதுல டபுள் காலன் வந்து நான் யூஸ் பண்றேன் சரிங்களா? இப்ப இந்த டபுள் காலன் யூஸ் பண்ணிட்டு இப்ப சில கண்டென்ட் வந்து நான் டைப் பண்ண போறேன். இப்படி டபுள் காலன் யூஸ் பண்ணி டைப் பண்றதால தான் நம்ம சூடோ எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். நீங்க நெட்ல தேடி பார்க்கலாம். W3 ஸ்கூல்ஸ்ல வந்து கூடுதலா சூடோ எலிமெண்ட்ஸ் பத்தி நிறைய போட்டிருக்காங்க. ஒண்ணும் இல்ல. நாம வந்து சில கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்ண போகிறோம்னு சொன்னா அந்த கண்டென்ட்ல குறிப்பிட்ட சில இடங்கள்ல அதாவது முதலாவது லைனுக்கு என்ன செய்யணும், ரெண்டாவது லைனுக்கு என்ன செய்யணும், இல்லாட்டி கடைசி இருக்கிற லெட்டருக்கு என்ன செய்யணும், அப்படி சில விஷயங்களை காட்டுறதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்றோம். இதுக்கு நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர்னு சொல்லி ஒன்று போட்டுக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் லைன்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் லெட்டருங்கிறத வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்றேன். இப்போ கீழே வந்து நான் கலருங்கிறத வந்து யூஸ் பண்ணிட்டு கலருக்கு வந்து நான் என்ன செய்யறேன்னா ரெட்டுங்கிற கலரை வந்து கொடுத்துக்கொள்றேன். சேவ் பண்றேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். முதலாவது லெட்டர் வந்து எப்படி இருக்கணும் என்கிறத காட்டுப்பட்டிருக்கு. நான் ஃபோன் சைஸை கொடுத்துட்டு அவர் என்ன செஞ்சு வர்றேன் கொஞ்சம் பெருசாக்கி வர்றேன். ஒரு 32 பிக்சல்னு சொல்லி போடுறேன். அவர் வந்து ஃபொண்ட வெயிட் வந்து கொஞ்சம் என்ன செஞ்சு வர்றேன் போல்ட்னு சொல்லி காட்டுறேன். போல்ட் இப்போ சேவ் பண்றேன். இங்க பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இல்லையா? அந்த அந்த சூடோ எலிமெண்ட்ஸை யூஸ் பண்றது என்ன அது குறிப்பிட்ட கண்டென்ட்டுக்குள்ள இருக்கிற சில ஆக்களை டார்கெட் பண்ணேன் ஸ்பெசிஃபிக்கா. இப்போ paragraphக்குள்ள இருக்கிற சில கண்டென்ட் எழுத்துக்களை வந்து டார்கெட் பண்ணி நான் என்ன செய்றேன் மாத்துறேன். அதுக்காக வேண்டி தான் இந்த சூடோ எலிமெண்ட் வந்து நான் யூஸ் பண்றேன். இப்படி டபுள் கோலன் இருந்தானே அந்த சூடோ எலிமெண்ட் தான். அந்த சூடோ எலிமெண்ட்ங்கிற விஷயம் அந்த paragraphக்குள்ள இருக்கிற விஷயங்களை நாம என்ன செய்யறோம் மாத்திரம். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ங்கிற வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு வேல்யூ உண்டு. அந்த paragraphக்கு ப்ரீ டிஃபைன்டா இருக்கக்கூடிய சில கோடிங் அதை நாம என்ன செய்யறோம்னா எக்ஸஸ் பண்றதால அந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு என்ன செய்யணும்ங்கிறத வந்து நாம என்ன செய்யறோம் கீழே ஒரு கண்டனை வந்து டைப் பண்ணி காட்டும். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ரெட் கலர்ல இருக்கணும், அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும், கொஞ்சம் என்ன செய்யணும் போல்ட் ஆகி காட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை காட்டுறது தான் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு கொடுக்குற விஷயமா இருக்கும். இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா அந்த கோலனை திரும்ப எடுத்துட்டு திரும்ப போட்டு இப்ப நான் என்ன செய்றேன் ஃபர்ஸ்ட் லைனுக்கு இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. ரைட். இப்ப நீங்க அவுட்புட்டை பாத்தீங்கன்னா விளங்கும். அந்த paragraphல முதலாவது லைனுக்கு என்ன செய்யணும், இப்ப எனக்கு அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் வந்து ரெட் கலர்ல இருக்கணும், அதே மாதிரி சைஸ் பெருசா இருக்கணும், போல்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க காணணும் என்ன நினைக்குதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு என்ன செய்யுது காட்டுப்படுது. நீங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ண போகல ஃபர்ஸ்ட் லெட்டர் டார்க் பண்ணுது, ஃபர்ஸ்ட் லைனை கொடுக்க போகல ஃபர்ஸ்ட் லைனை வந்து இப்ப என்ன செய்யுதுன்னா டார்கெட் பண்ணி காட்டுப்படுது சரிங்களா? ரைட். இப்ப அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்னன்னா இப்ப சூடோ எலிமெண்ட்டுக்குள்ள இருக்கிற ரெண்டாவது ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா H1ங்கிற டெக் ஒன்று இருக்கு இல்லையா? அப்ப நான் என்ன செய்றேன்னா இவர் அப்படியே காப்பி பண்ணி எடுக்கிறேன். திரும்ப டைப் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறதுக்காக போட்டுட்டு இப்ப அந்த H1 இப்ப டார்கெட் பண்றேன். இவருக்குள்ள இப்ப டபுள் கோலனை போடுறேன். டபுள் கோலம் போட்டுட்டு இப்ப ஆஃப்டர்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு தானே? ஆஃப்டரை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு இப்ப கர்லி பிரேக்கரை ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வர்றேன். இப்ப இதை யூஸ் பண்றதால என்ன நடக்கும்னு சொன்னா இப்ப நீங்க டைப் பண்ற விஷயத்துக்கு பின்னால ஏதாச்சும் ஒன்று போட்டு காட்டணும். இப்ப நீங்க H1 சொல்லி இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு இப்ப நீங்க பின்னுக்கு வந்து டேஷ் போட்டு ஒரு அஸ்டிக் போட்டு காட்டணும். இப்ப நான் என்ன செய்யறேன்னா கண்டென்ட் சொல்லி டைப் பண்றேன். போட்டுட்டு டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க ஒரு டேஷ் அஸ்ட்ரிக் டேஷ் இப்படி ஒரு உங்களுக்கு என்ன செய்யணும் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நான் சேவ் பண்றேன் பாருங்க. இப்ப அவுட்புட்ல உங்களுக்கு காட்டப்படும். இப்ப இப்ப இந்த சூடோ எலிமெண்ட் யூஸ் பண்றது என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த சூடோ எலிமெண்ட் இருக்கிறது ஒரு கிளாஸ் நேம். அந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற H1 என்ன செய்யணும்னா பின்பக்கமா இந்த இருக்கிற கண்டென்ட் போட்டு டிஸ்பிளே பண்ணணும். அதுக்காக தான் யூஸ் பண்றேன். இப்ப நீங்க இந்த இருக்கிற H1 கொண்டு வந்து div tech வெளியே போட்டீங்கன்னு சொன்னா அவர் கிளாஸுக்கு உள்ள இல்ல தானே அவர் செப்பரேட்டா இருக்காரு. அப்ப இந்த இடத்துல அந்த கண்டென்ட் டிஸ்பிளே ஆகுமான்னு கேட்டா இல்ல. ஆனா நீங்க அந்த கிளாஸுக்கு உள்ள இருந்துட்டு எத்தனை H1 நீங்க கிரியேட் பண்ணி சேவ் பண்ணாலும் எல்லாருக்கும் என்ன செய்யுமானா அந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ணப்படும் காட்டப்படும். அப்ப இந்த இடத்துல நீங்க ஆஃப்டர் யூஸ் பண்றதால பின்னால வந்து உங்களுக்கு என்ன செய்யும் டிஸ்பிளே பண்ணப்படும். இல்லாட்டி நீங்க பிஃபோர் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அந்த கண்டென்ட் வந்து முன்னுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணப்படும். அது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம் அதை யூஸ் பண்ணலாம் சரிங்களா? இது இப்ப நீங்க ஒரு ஹெடிங்கை மட்டும் டார்கெட் பண்ணிட்டு அந்த ஹெடிங்க்கு முன்னுக்கு நீங்க இந்த விஷயத்தெல்லாம் போட்டு காட்டணும் அப்படின்னு சொன்னா ஒரு டிசைன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். திரும்ப எல்லா ஹெடிங் முன்னுக்கு நீங்க கோடிங் இல்லாம மெனுவலா டைப் பண்ண போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சில நேரங்கள் என்ன செய்ய கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி அதை மாத்துற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்க தேவையில்லை. இந்த சூடோ கிளாஸ் வந்து உங்களுக்கு என்ன செய்ய
மிச்சம் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அந்த முன்னுக்கும் பின்னுக்கு சில கண்டனுக்கு பின்னால இல்லாட்டி பரகிராஃப் பின்னுக்கும் நீங்க என்ன செய்யணும்? இப்ப உங்களோட பேரை போட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? அந்த நான் என்ன செய்யறேன்னா இப்ப பரகிராஃபை போட்டுட்டோம். இப்ப ஆஃப்டர் தானே இப்ப H1 வந்து நான் என்ன செய்யறேன்? இப்ப எடுத்து வர்றேன். எனக்கு Pன்னு போடுறேன். P ஆஃப்டர் வந்து எனக்கு என்ன செய்யணும்? எனக்கு இந்த நேம் வந்து எனக்கு போட்டு காட்டணும். இப்ப நான் என்ன செய்யறேன்டா இப்படி போடுறேன். சரிங்களா? இப்ப இதுக்குள்ள போட்டுட்டு நான் டைப் பண்ணி காட்டுறேன். முகமது ரைஸ் கான் சொல்லி எனக்கு வரும். சேவ் பண்றேன். இப்ப சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க எத்தனை பரகிராஃப் கிரியேட் பண்ணாலும் அந்த பரகிராஃபுக்கு இப்ப நீங்க என்ன செய்ய வேண்டாம். நீங்க கொடுக்குற கண்டென்ட் வந்து சேவ் பண்ணி காட்டப்படும். இப்ப நீங்க கொடுத்த எத்தனை பரகிராஃப் கிரியேட் பண்ணாலும் எல்லா பரகிராஃபுக்கும் பின்னாலேயும் என்ன செய்யும்? குறிப்பிட்ட கண்டென்ட் வந்து காட்டப்படும். இப்ப நீங்க வந்து சில விஷயங்களை டார்கெட் பண்ணி மெசேஜா வந்து காட்ட இயலும். டோன்ட் காப்பின்னு சொல்லி காட்டலாம். இல்லாட்டி காப்பி ரைட்ஸ் சொல்லி போட்டு காட்டலாம். இப்படி உங்களுக்கு யாருக்கு என்ன விஷயங்கள் நீங்க டார்கெட் பண்ணி காட்டணுமோ அப்படியான விஷயங்களை போட்டு காட்டலாம். இதுக்குள்ளேயே வந்து நீங்க என்ன செய்யலாம்? அந்த கோடிங்கை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பாருங்க அந்த கண்டென்ட் தான் டிஸ்பிளே ஆகுது. அப்ப நீங்க இது பாருங்கடா இது உங்களுக்கு போல்ட் ஆகி காட்டு போடணும் அப்படின்னு சொன்னா இது கண்டென்ட் அப்படியே போயிட்டு போல்ட் ஆகும். எனக்கு வருமானம் தெரியும். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? இது HTML டெக்ங்கிறதால என்ன செய்யும்? அந்த போல்ட் டெக் வந்து அப்படியே வரைஞ்சி பாருங்க. எப்படி பார்ப்போம்? இல்ல அந்த கண்டென்ட் அப்படியே தூக்கி கொண்டே கொடுக்குது இல்லையா? அப்ப எனக்கு அவுட்புட் வருது இல்லை. நம்ம லேட்டாக பார்ப்போம் ஏன் வருது இல்லை அப்படின்னு சரி போகணும். சரியா? PHP நம்ம கூடுதலாக யூஸ் பண்ணிப்போம். இந்த போல்ட் டெக் வந்து நம்ம கொடுக்குற கன்சோல்ல யூஸ் பண்ண அவுட்புட் வருமானு சரி பிரச்சனை இல்லை. நம்ம லேட்டாக பார்ப்போம். ரைட். இப்ப கண்டென்ட் வந்து ஆட் பண்ற எப்படி அந்த கண்டென்ட் சேர்க்கிற எப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து என்னன்னா இங்க பாருங்க. இப்ப நான் இதை செலக்ட் பண்றேன் தானே. பாருங்க இப்ப செலக்ட் பண்ண போக்குல என்ன நடக்குது எனக்கு உங்களுக்கும் அந்த ஒரு ஃபொண்ட் வந்து ஒயிட் கலரா மாறுது. நீங்க செலக்ட் பண்ண போக்குல பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா? இப்ப நீங்க அதை வந்து மாத்தணும்னு சொன்னா அதையும் சூட எலிமெண்டா மாத்தலாம். நீங்க டைரக்டா முன்னுக்கு எந்த விதமான கிளாஸஸ் கொடுக்க தேவையில்ல. நீங்க டைரக்டாவே என்ன செய்யலாம்? இப்படி கோலன் கொடுத்துட்டு டபுள் கோலன் கொடுத்துட்டு அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க? செலெக்ஷன்ங்கிறத வந்து கொடுங்க. இதுல 2 செலெக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மொசல் வந்தா கட்டாயம் நீங்க அதையும் யூஸ் பண்ணதான் வேணும். ஏன்னு சொன்னா இந்த வெப்கிட்ல வந்து யூஸ் பண்ண போக்குல இந்த செலெக்ஷனை பாருங்க. இது மொசில்லா ஃபயர்பாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ண செலெக்ஷனா. இப்ப இது நார்மல் செலெக்ஷன் வந்து மற்ற கண்டனுக்கு செலக்ட் ஆகும். இப்ப நான் சும்மா நார்மலா செலக்ட் பண்ற அந்த கண்டனை மட்டும் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்றேன். இப்ப பாருங்க நான் ஒரு கலரை கொடுக்குறேன். கலர் வந்து கிரீன்ல இருக்கணும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு ஒரு லைட் இந்த கலர்ல இருக்கணும் அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்றேன். இப்ப நீங்க பாருங்க நீங்க செலக்ட் பண்ண கண்டென்ட் மாறிட்டு பாத்தீங்களா? இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நான் செலக்ட் பண்ணேன்டா இந்த பேஜ்ல என்னத்தை செலக்ட் பண்ணாலும் எனக்கு என்ன நடக்கும்? நான் வேண்டிய கலருக்கு தான் இப்ப எனக்கு காட்டப்படும் எனக்கு. இப்ப நான் கீழே இருந்து செலக்ட் பண்ணாலும் சரி. நேரத்துல என்ன நடந்துச்சுன்னா இந்த கோடிங் கொடுக்கறதுக்கு முதல் எனக்கு என்ன நடந்துச்சு? அந்த செலெக்ஷனை பாத்தீங்கன்னா விளங்கும். இப்ப நீங்க செலக்ட் பண்ண போக்குல நீல கலர்ல வருது. இதை செலக்ட் பண்ண போக்குல நீல கலர்ல தான் வருது. ஆனா இந்த கோடிங் நீங்க யூஸ் பண்றதால அந்த குறிப்பிட்ட வெப்சைட் செலெக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸே வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்தலாம். இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிசைனுக்காக நீங்க யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான். இதுவும் என்ன செய்யணும்? சூடோ கிளாஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான். நீங்க சூடோ எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிச்சுன்னா அடிஷனலா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களோட நீங்க நெட்ல தேடி பாருங்க கிடைக்கும். இப்ப நான் உங்களுக்கு சும்மா சர்ச் பண்ணி பாப்பேன் வேற என்ன கண்டென்ட்லாம் அதுக்கு இருக்கு. சரிங்களா? WGS ஸ்கூல்ஸ்ல வந்து நிறைய போட்டிக்கிறாங்க. இதுல டைரக்டா சூட் எலிமெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு. டைரக்டா இதுல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லைன் டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. இது ஃப்ளோட் இருக்கு. நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இருக்கு. தேவையான நீங்க என்ன செய்யுங்க பாருங்க. ஆஃப்டர் இருக்கு. செலெக்ஷன் தான் கூடுதலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க பாருங்க இந்த செலெக்ஷன்ல நம்ம ஏற்கனவே எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க தேவைன்னு சொன்னா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ரைட். இப்ப சூடோ எலிமெண்ட்ஸ்ல உங்களுக்கு முக்கியமான விஷயம் நான் இவ்வளவு தான் செலவழி வந்தேன். இப்ப ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் லைன் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் அதே மாதிரி பிஃபோர்ங்கிற கண்டென்ட் அதே மாதிரி செலெக்ஷன் இவ்வளவும் போதும். மற்ற கண்டென்ட் நீங்க தேவைன்னு சொன்னா உங்களோட பர்பஸ் எதுவோ நீங்க அதை வச்சு செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவுட்புட் உங்களுக்கு காட்டப்படும். ரைட். 10:40 ஆயிட்டு நம்ம முடிச்சுக்கொள்வோம். இப்ப கட்டாயம் நான் ஏற்கனவே தந்த அந்த ஆக்டிவிட்டி என்ன செய்யுங்கன்னா முடிச்சு அடுத்த கிளாஸ்ல இடையில பார்த்து அனுப்பிடுங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம அந்த கண்டென்ட் உங்களுக்கு யாருக்கும் விளங்கல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்னா அது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோட முடிச்சுக்கொள்ளும். வேற சரி பேசுறீங்க? வேற என்ன சரி பேசுறீங்க? பேசுங்க. ரைட். ஓகே. அப்ப முடிச்சுக்கொள்வோமா? ரைட். இப்ப அடுத்த கிளாஸ் வந்து டியூஸ்டே நடக்கும். அந்த டியூஸ்டே கிளாஸ்ல இப்ப நம்ம இனி நடக்க போற விஷயம் எல்லாம் வந்து கொஞ்சம் என்ன செய்ய வேண்டாம்
அட்வான்ஸான விஷயங்களை தான் பார்த்து கொண்டு போவோம். இன்னும் அதாவது சிஎஸ்எஸ்ல 4-5 டாபிக் இருக்கு. அதை முடிச்சதுக்கு ஃபைனலா வந்து நம்ம ஃபார்ம்ஸ் எப்படி வந்து நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த நேம் இமெயில வந்து நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி காட்டியிருப்பேன். அந்த விஷயங்களை அப்ளை பண்ணி நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒரு பெஸ்டான வியூ காட்டுறது, அதே மாதிரி அந்த ஸ்கிரீன் வியூக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றணும்னு சொல்லியிருந்தேன். அதாவது மீடியா குவாரி வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொரு 3 கிளாஸ் எடுக்க நினைக்கிறேன் இந்த சிஎஸ்எஸ்ல கம்ப்ளீட் பண்றதுக்கு. 3 இல்லாட்டி 4 கிளாஸ் எடுக்கும். அது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைட், ஓகே, நான் முடிச்சுக்கொள்வோம். தேங்க்யூ, குட் நைட், பாய்.